அத்தியாயம் 21. 10வது படிக்கும்போதே உங்கள் ஊரை விட்டுட்டு மதுரைக்கு போனோம்ல. அங்கேயே தான் +1 +2 படித்தேன். மதுரைக்கு போன பிறகு வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிற வழியில் இருக்க முருகன் கோவிலுக்கு தினமும் போவேன். அப்படியா? ஆச்சரியமாக கேட்டான் இளங்குமரன். எவ்வித மன உளைச்சலோ அழுத்தமோ இன்றி இயல்பாக மனதில் இருப்பதை தன்னுடன் அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவளுடன் பேச்சு கொடுத்து கொண்டே கேட்டிருந்தான் இளங்குமரன். என் கூட இருந்த வரைக்கும் நீ கோவில் பக்கமே போனதில்லையே மயிலு என்று அவன் கேட்டதும் ஆமா என்றவளின் முகத்தில் நாணமுடன் கூடிய குறுஞ்சிரிப்பு ஒட்டி கொள்ள அவளின் சிரிப்பை கண்டவனின் இதழும் வெறிய, நீ கோவிலுக்கு போனதுக்கு பின்னாடி வேற ஏதோ கதை இருக்கு போலையே என்று கண்கள் மின்ன கேட்டிருந்தான். முதல் நாள் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது மனசு முழுக்க உன் நினப்பு தான் இல்லாமச்சான். எப்பவும் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சைக்கிளில் போயிட்டு அங்க அப்படி தனியா போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மனசு முழுக்க வலியோட ஒன்று நினச்சிக்கிட்டே சைக்கிளை மிதிச்சிட்டு மெதுவாக போகும்போது மயில் குமரன் திருக்கோவில்னு கோவிலில் நேம் போர்டு பார்த்தேன். செம்ம ஆச்சரியம். எனக்கு அந்த பேரை பார்த்ததும் கண்ணில் தண்ணியே வந்துச்சு தெரியுமா இல்லாமச்சான். என்னமோ உன்னையே நேரில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு பரவசம். உடனே சைக்கிளை நிறுத்திட்டு அந்த நேம் போர்டையே பார்த்துட்டு இருந்தேன். மயிலின் சாபம் நீக்கிய குமரனின் தளம்னு எழுதியிருந்ததை பார்த்துட்டு மேலும் ஆச்சரியம்தான். நம்ம பேரு கூட எவ்வளோ பொருந்தி போயிருக்குன்னு அப்பதான் தோணுச்சு என்று சிரித்தவள். அதுக்கப்புறம் தினமும் காலையில் இந்த கோவிலுக்கு போய் முருகர் முன்னாடி உட்கார்ந்துட்டு குமரா குமரா குமரான்னு உன் பேரையே ஜபம் செய்ய ஆரம்பிச்சேன் என்றதும், எனது ஏன் பேரையா? நிஜமாவா? நம்பாத பாவனையுடன் கேட்டான். நிஜமா மச்சான், அது என்னோட மனவேதனைக்கு எந்த அளவு மருந்தா இருந்துச்சு தெரியுமா? உன்னை நினச்சிக்கிட்டே கண்ணை மூடி குமரா குமரான்னு சொல்லிட்டு அந்த முருகர்கிட்ட எப்படியாவது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டுப்பான்னு வேண்டிக்கிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா கூட அருந்த வாழு பொண்ணு எப்படி மாறி போயிட்டான்னு பூரிச்சு போனாங்க என்றவள் சொன்னதும் வாழு என்றவாறு அவளின் தலையை ஆட்டியவனாய் வாய்விட்டு சிரித்தான் அவன். அப்புறம் நிஜமாவே கதை கேட்கும் ஆர்வம் ஒட்டி கொண்டது அவனிடத்தில். அப்புறம் அங்கே ஸ்கூல் முடித்த சமயத்தில் அம்மாவுக்கு சென்னை டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது. காலேஜ் சென்னையில் தான் முடிவு செஞ்சுட்டு இங்கே காலேஜில் எப்படியோ சீட் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்த பிறகு அந்த மயில் குமரன் கோவிலை ரொம்ப மிஸ் செஞ்சேன். அப்போ தான் குமரன் குஞ்சம்னு இங்கே ஒரு கோவில் இருக்கிறது தெரிஞ்சது என்றாள். குஞ்சத்தூர் முருகன் கோவிலை சொல்கிறியா என்றவன் கேட்க, இல்லை மச்சான், அது வேறு கோவில். பேரே குமரன் குஞ்சம் தான். குரோம்பேட்டை கிட்ட இருக்கு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடுவேன். அங்கேயும் குமரன் ஜபம் தான் என்று கூறி சிரித்தாள். அப்போல்லாம் என்னோட சோகம், அழுகை, கவலை, என் சந்தோஷத்தில் கூட குமரான்னு தான் சொல்லிப்பேன். நீயும் முருகரும் 2 கண்ணாய் இருந்தீங்க. யாம் இருக்க பயம் ஏன்னு கை வேலோட முருகருடப்புல நீ வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும் என்றவளை கனிவுடன் பார்த்திருந்தான் அவன். காலேஜ் சேர்ந்த முதல் வருஷம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்படியும் ட்ராவல் டைம் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் பஸ்ஸில் காதில் ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே காத்தாட பாட்டு கேட்டுகிட்டே போகிறதே தனி சுகம்தான்ல. அப்போலாம் அப்படி நான் கேட்குற எல்லா காதல் பாட்டுக்கும் உன்னதான் நினச்சிப்பேன். முதல் 1 வாரம் நல்லா தான் போச்சு இல்லாமச்சான். கூட்டம் இல்லாத பஸ்ஸாக பார்த்து தான் ஏறுவேன். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசாக லோக்கல் பஸ்லலாம் ஒன்றுமே போனதில்லை. எங்கே போகணுன்னாலும் சைக்கிள் தான். இங்கே வந்த பிறகு தான் அம்மா சென்னை டிராஃபிக் பார்த்துட்டு காலேஜ் தூரம்னு பயந்து சைக்கிள் தரமாட்டேன்னு சொல்லி காலேஜ் பஸ்ஸில் போக சொன்னாங்க. நான் தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறேன்னு போனேன். முதல் 1 வாரம் பெருசாக கூட்டம் இல்லாததுனால எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலை. ஆனால் ஒரு நாள் நான் பஸ்ஸில் ஏறும்போது அளவாக இருந்த கூட்டம் போக போக அதிகமாயிட்டே போச்சு. அன்றைக்கி பஸ்ஸில் உட்கார சீட்டும் கிடைக்கல. நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசீட்டு நிற்கிற அளவுக்கு நெருக்கம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனின் சட்டையை இறுக்கமாய் பற்றினாள் இளமையில். தனது மருத்துவ பயிற்சி காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொண்ட மக்களை பார்த்து சிகிச்சை அளித்து பழகியிருந்தவனாயினும் தனது உயிரானவளிடமிருந்து வரப்போகும் செய்தியை கேட்பதற்கு நெஞ்சம் நடுங்கியது அவனுக்கு. இளமையிலின் முகத்தில் இருந்த ஒவ்வாமையை கண்டவனாய், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சொல்ல வேண்டாம்டா என்றான். இல்லை இல்லாமச்சா, எனக்கு சொல்லணும் என்றவள் பெருமூச்சொறிந்தவளாய் தொடர்ந்தாள். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என் பின்னாடி இடுப்புக்கு கீழே திடீர்னு ஒரு ஆம்பளையோட எப்படி சொல்வதென்று தெரியாது தயங்கியவளாய் ஒரு மாதிரியான அருவருப்பான உரசல். உனக்கு புரியுது தானே என்றதும் மெல்லமாய் ஆடியது அவனின் தலை. ஆனால் அப்போ எனக்கு புரியலை மச்சான். எனக்கு அப்போ செக்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த உரசல் ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆச்சு. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. காற்று கூட புக முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல். நான் கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த உரசல் அதிகமாகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நிஜமாவே அவன் என்ன செய்கிறான்னு எனக்கு புரியல. ஆனால் என்னமோ தப்பாக நடக்கிறான்
போறான்னு மட்டும் புரிஞ்சது. உள்ளங்கையே வியர்க்கிற அளவுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போக படபடக்கும் மனசுல குமரா குமரான்னு முருகரையோ உன்னையோ நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளோட கை முன்னாடி வந்து என அவனோட இன்னும் இருக்குச்சு. உடம்பெல்லாம் நெருப்பலி கொட்டின மாதிரி அப்படி ஒரு எரிச்சல் உணர்வு, பயத்திலையும் ஒவ்வாமை உணர்வுலையும் நெஞ்சம் மேலும் படபடன்னு அடிக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க எங்கே மூச்சை திணறி செத்துடுவேணுன்ற அளவுக்கு பயத்துல நிறுத்துங்கன்னு தொண்டை கிளியிற அளவுக்கு கத்திட்டேன். நான் கத்தின கத்துல டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி இருந்தார். நான் எதையும் கவனிக்கிற நிலையில இல்லை. எனக்கு அப்ப இருந்த எண்ணமெல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடணுன்றது மட்டும்தான். விறுவிறுன்னு பஸ்ல இருந்து இறங்கின நொடி மயங்கி விழுந்திருந்தேன். என்றவளின் உச்சி முதல் பாதம் வரை அங்கமெல்லாம் வியர்த்திருக்க உள்ளமும் உடலும் வெளிப்படையாக நடுங்கி கொண்டிருந்தன. கண்கள் சிவக்க கோபமும் ஆற்றாமையும் நிறைந்த முகத்துடன் கேட்டிருந்த இளங்குமரன் அவளின் நிலையை கண்டு சட்டென கட்டிலில் இருந்து இறங்கியவனாய் மேஜை மீதிருந்த தண்ணீர் சொம்பை எடுத்து வந்து கட்டிலில் அமர்ந்திருந்தவளிடம் கொடுத்தான். நடுங்கும் விரல்களால் அந்த சொம்பை கெட்டியாக பிடிக்க கூட முடியாமல் அவள் தடுமாற அவளின் தோளை சுற்றி கை போட்டவனாய் அவளின் கையோடு சொம்பை பிடித்து தண்ணீரை குடிக்க செய்தான். அருகிலிருந்த மேஜை மீது தண்ணீரை வைத்தவன் கட்டிலில் அமர்ந்திருந்தவளின் தலையை தனது வயிற்றுடன் அழுத்தியவனாய் ஒன்னுமில்லடா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், உன்னிலா மச்சவும் கூடவே இருக்கேன் என்றவனாய் அவளின் முதுகை வருடி கொடுத்தான். அவனின் இடையை இறுக அணைத்தவளின் முகம் அவனின் வயிற்றினுள் புதைந்து கிடந்தது. மெல்ல குனிந்து அவளின் உச்சியில் முத்தமிட்டு தன்னோடு அவளை இறுக்கிக் கொண்டான். அவளின் வாய் குமரா குமரா என்றே ஜபித்திருக்க அவள் இயல்பாகும் வரை முதுகின் வருடலை அவன் நிறுத்தவே இல்லை. மெல்ல அவளின் சுவாசம் சீரானதும் முதுகின் வருடலை நிறுத்தியவன் அவள் அருகில் அமர்ந்து மடியினில் அவளை சாய்த்து கொண்டான். அவனிடையே கட்டி கொண்டு தொடையில் தலை வைத்தவளாய் அவன் முகத்தை பார்த்தவள் அதில் தெரிந்த வழியிலும் வேதனையிலும் ஐம் ஆல்ரைட் இல்லாமச்சா என்றவாறு கையை தூக்கி அவனது இதழை இழுத்து சிரிக்க செய்தாள். அவன் ஒட்டி வைத்த சிரிப்பாய் ஈ என்றதும் இந்த சிரிப்பு கூட அழகாதான் இருக்கு என்று கண் சிமிட்டினாள். அப்போ மயங்கி விழுந்த பிறகு என்று அவள் தொடங்கவும் இல்லடா மயிலம்மா, வேண்டாம் போதும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்றான். இல்லை இல்லாமச்சா, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு மேலே இதை பற்றி நாம பேச வேண்டாம் சரியா என்றதும் சரி என தலையசைத்தான். மென்மையாய் அவளின் தலையை அவன் கோத தொடர்ந்தாள் அவள். அன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்ததும் யாரோ என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருந்தாங்க. கண் முழிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ரோட்ல மயங்கி விழுந்ததில் கல்லில் தலை மோதி பெரிய அடி, கையிலெல்லாம் தார் ரோட்டோட சிராய்ப்பு வேறு. அம்மாவோட ஸ்கூல் ஃபோன் நம்பர் சொன்னதும் நர்ஸ் ஃபோன் செஞ்சு அம்மாவை வர வச்சாங்க. மயங்கி விழுந்துட்டேன்னு தான் அம்மாவுக்கு தெரியும். மற்றபடி பஸ்ஸில் நடந்தது இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை மச்சான். ஆனால் அந்த நிகழ்வு என் அடியாள் மனசில் செக்ஸனாலே வெறுப்புங்கிற அளவுக்கு ஒவ்வாமையை உண்டு பண்ணியிருக்கும்னு அப்போ எனக்கு தெரியலை. அது என்னோட தைரியத்தை அடித்து நொறுக்கி இருந்துச்சு மச்சான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே போகணுன்னாலும் தைரியமாக போனவ. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பஸ்ல போனதில்லை, கூட்டத்தில் போக மாட்டேன், யாரும் இல்லாத தனிமையான இடத்துக்கு போக மாட்டேன், ஆண்களா நிற்கிற இடத்தெல்லாம் கடக்கிறதுக்கு அப்படி பயப்படுவேன். இப்படி என்னோட தைரியத்தை தான் அந்த நிகழ்வு உருக்குலைச்சிருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ செக்ஸ்னா என்னன்னு கல்லூரி 3வது வருஷத்தில் எனக்கு தெரிய வந்தப்போ உடம்பெல்லாம் அதே எரிச்சல் உணர்வு வந்துச்சு. செக்ஸ், ரேப், மொலஸ்டேஷன்னு எதை பற்றி கேள்விப்பட்டாலும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து வியர்த்து மயங்கிற அளவுக்கு கூட போயிருக்கேன் நிறைய நேரம். அப்போல்லாம் என்னை ஓரளவுக்கு நார்மல் ஆக்கிட்டு இருந்தது முருகரும் குமரன் ஜபமும் தான் தெரியுமா. இந்த நிலையில தான் காலேஜ் முடித்ததும் சென்னை வேண்டாம் வேறு ஊருக்கு போயிடுவோம்னு வேலை தேடினேன். பெங்களூரில் உன்னை வளர கூட பார்த்த பிறகு என்னோட குமரன் ஜபத்தையே விட்டுட்டேன் என்றவாறு நிறுத்தினாள். ஏன் என்று கேள்வியுடன் அவளை அவன் பார்க்க, வேறொருத்திக்கு கல்யாணமானவனை நினச்சிட்டு இருக்கிறது தப்பில்ல மச்சான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது உன் நினைப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். இந்த கோவிலுக்கு போகிறதையும் நிறுத்திட்டேன், என்னுடைய குமரன் ஜபத்தையும் நிறுத்திட்டேன். உணர்வற்ற குரலில் உரைத்தவளின் வழியை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அது சுலபமாக இல்லை மச்சான். உயிரோட கலந்த மாதிரி உன்னையே நினச்சிட்டு இருந்தவ எப்படி ஒன்று திடீர்னு தூக்கி எறிய முடியும் சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி அர்ஜுன் கிட்ட உன் மேலே
இருக்கிற காதலை சொல்ல நினச்சேன். ஆனால் அது அர்ஜுன் மூலமாக அம்மாவுக்கு தெரிஞ்சிடுமோன்னு பயமாக இருந்துச்சு. என் ஆசை தான் நடக்கலை. அம்மாவோட ஆசையை கெடுக்க வேண்டாம்னு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மனசு முழுக்க வலியும் வேதனையுமா தான் அர்ஜுன் கட்டின தாலியை வாங்கினேன். தாலி கட்டும் போதும் அப்படி ஒரு அழுதேன். அப்புறம் அன்னைக்கு ராத்திரியில் கணவனா அவன் என்கிட்ட நெருங்கும் போது மனசு முழுக்க குமரா குமரா குமரான்னு உன் நினப்பு தான் மச்சான். என் மனசுக்கு நானே துரோகம் செய்கிற மாதிரியான குற்ற உணர்வு ஒரு பக்கம், அந்த பஸ் நிகழ்வு வேற ஞாபகத்துக்கு வந்து ஒரு மாதிரி அருவருப்பான உணர்வு இன்னொரு பக்கம்னு வெறி பிடிச்சவ மாதிரி அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு நான் மயங்கிட்டேன். அப்புறம்தான் என்னோட காதலை பற்றி அர்ஜுன் கிட்ட சொன்னேன். அர்ஜுன் என் மனசு மாறும்னு காத்திருந்தான். ஆனால் மனசே மாறினாலும் என் இளா மச்சானை தவிர வேற யார்கிட்டையும் என் உடம்பு இணங்காதுன்ற மாதிரியான திடமான நினைப்பு எனக்கு இருந்துச்சு என்றவள் சொன்னதும் அவளின் தலையை வருடியிருந்த அவனது கை ஒரு நொடி நின்று மீண்டும் வருடியது. ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அவனின் பார்வையை தாங்கியவளாய் எழுந்தமர்ந்தவள், ஆமா இல்லாமச்சான், நீ என்னை தொட்டா கண்டிப்பா இந்த அருவருப்பு உணர்வு வராதுன்னு நம்பினேன். உன்னை தவிர யாரோடையோ என்னால் வாழ முடியாதுன்னு நான் திடமா நம்பினேன். ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பில்லையே. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தனிமையான வாழ்க்கை தான் இனி எனக்குன்னு முடிவு செஞ்சு தான் டிவோர்ஸ் வாங்கினேன். டிவோர்ஸ் வாங்கின பிறகுதான் எழுத்தாளர் அசோக் குமாரோட 6ஆம் கதவு கட்டுரை வாசிக்க கிடைச்சது மச்சான். அதில் செக்ஸ்னா என்னன்னு கொடுத்திருந்த விளக்கத்தை படிச்சுட்டு என்னோட அந்த ஒவ்வாமை உணர்வு எந்த அளவுக்கு மட்டுப்பட்டுச்சு தெரியுமா? காதலோட அந்த உணர்வை யோசிக்கும் போதே மனசுலையும் உடல்லையும் இனம் புரியாத ஒரு இதம் பரவுவதை உணர்ந்தேன். பரஸ்பர அன்பும் பாசமும் கொண்ட இணையரின் தொடுதலும் காமமும் தான் தாம்பத்தியத்தை புனிதமாக்குதுன்னு புரிஞ்சது. அதுதான் இந்த பூமியில் அன்பான சந்ததிகளை உருவாக்கி அன்பு சூழ்ந்த உலகாய் மாற்றி வைக்குதுன்னு புரிஞ்சது. ஆனால் அப்படி அன்பான தாம்பத்தியம் நிகழாதது தான் கணவன் மனைவிக்குள்ள பெரும் பிரச்சனையை உண்டு செஞ்சு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுதுன்னு காமத்தின் தன்மையை அக்கவேறு ஆணிவேரா பிரித்து எழுதியிருந்தார் அந்த ரைட்டர். இதை படித்த பிறகு உலகத்தில் உள்ள ஆணும் பெண்ணும் இதோட தன்மை புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா உண்மையா வாழ்ந்தா இந்த உலகம் அன்பானவர்கள் மட்டுமே சூழ்ந்த உலகமா மாறிடும்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதனால்தான் கிளாஸ் சொல்லி கொடுக்குற பிள்ளைகளுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாம உடல் தேவைக்காக மட்டுமே வெறும் செக்ஸுக்காக மட்டுமா சேராம காதலுடனான செக்ஸ் தான் நல்ல சந்ததிகளை உருவாக்கும்னு எக்ஸ்பிளைன் செஞ்சு பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன் மச்சான். நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் தானே. அவங்க மனசுல நல்லதை விதைச்சா அது வளர்ந்து விருட்சமாகி இந்த உலகம் பெண்களுக்கு பாதுகாப்பான உலகமா மாற வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பேராசையில தான் இப்படி பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன் என்று கண்கள் மின்ன கூறியவள் அவனின் பரிவான பார்வையில் மார்போடு சாய்ந்தவளாய், உன்னை கட்டிக்கவும் தொட்டுக்கவும் எனக்கு என்னைக்குமே அருவருப்பா தோணல மச்சான். அதான் நானா வந்து உனக்கு முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன். அது எனக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த லிப் கீஸை கூட எவ்வளவு ரசிச்சேன் தெரியுமா? ஆனா நீ தான் கஞ்ச பிஸ்னாரி, எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு என்று சுழித்தவளின் இதழை பிடித்து இழுத்தவனாய், உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நான் பார்த்தா நான் கஞ்ச பிஸ்னாரியா? சரிதான் என்றவனாய் இழுத்த இதழை தனது இதழுக்குள் இழுத்து கொண்டான். நொடிகள் நிமிடங்களாகி நீண்ட முத்தத்தின் மூச்சிறைப்பில் நாணத்துடன் சிவந்த முகத்தோடு அவன் மார்பில் சாய்ந்தவள், உன்னோட கிஸ் எப்பவுமே எனக்கு இறங்க வச்சிடுது மச்சான் என்றவளாய் கழுத்தில் இதழ் பதித்தாள். ஹஹா என்ற சிரிப்புடன் அவளை தன்னோடு அவன் இறுக்கிக் கொள்ள, உன்னோட முத்தத்துல இணங்கி கரங்கி போற என்னால உன்னோட இணங்க முடியலையே என்னும் போதே அவளின் தொண்டை கரகரக்க கண்களில் நீர் துளிர்த்து அவளின் வேதனையை பறைசாற்றியது. தன்னோடும் மேலும் அவளை அணைத்தவனாய், அதெல்லாம் சரி செஞ்சிடலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத என்றான். தெரியல மச்சான், நீ நெருங்கும் போது மூளைக்குள்ள வந்து போன அந்த காட்சி எனக்கு ஒரு மாதிரி என்ற கலக்கத்துடன் கண்களில் நீர் பொங்க அவள் கூற முற்பட்ட போது அவளின் இதழோடு தனது இதழை இணைத்திருந்தான். நெஞ்சம் காற்றில் பறக்க கண்களை அகல விரித்து காதலுடன் அவனது முக பாவனைகளை ரசித்து சிலிர்ப்புடன் முத்தத்தின் சுவையை தனக்குள் வாங்கி உள்ளார்ந்து சுவைத்திருந்தவளின் உணர்வுகள் அடுத்த நிலைக்கு தயாராகி முன்னேற செல்ல உள்ளம் நடுங்க மெல்ல இதழை பிரித்தெடுத்தாள். பயமா இருக்கு மச்சான், அன்னைக்கு மாதிரி பாதியில வேண்டாம்னு உன்னை உதறிடுவேணும்னு பயமா இருக்கு. ஒரு மாதிரி அருவருப்பான உணர்வு என்னையே மீறி வந்துடுது மச்சான். கண்ணீருடன் உரைத்தவளின் கண்களில் முத்தமிட்டு கண்ணீரை
இதழால் துடைத்தவன். சரி செஞ்சிடலாம்டா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே 3 குழந்தைங்க பெற்றுக்கிட்டு இந்த இளாமச்சான் கூட சந்தோஷமா வாழுவ, நான் வாழ வைப்பேன்டா என்று தாடியை பற்றி நெற்றியில் முத்தமிட்டவனாய் உரைத்தவன் தனது மார்போடு அவளை சாய்த்து படுக்கையில் சாய்ந்தான். கண்களை மூடியிருந்தவனின் மூளைக்குள் பலவிதமான எண்ணங்கள் சுற்றி சுழன்றடிக்க உறக்கத்திற்குள் ஆழ்ந்திருந்தாள் அவள். இளமயிலின் இதயத்தில் அவளது இளாமச்சான் மீதான காதலின்றி வேறெந்த கெட்ட நினைவுகளும் இருக்க விட மாட்டேன் என சபதம் எடுத்தவன் மருத்துவனாய் சில மருத்துவ தகவல்களை கைபேசியில் ஆராய்ந்தவாறு தாமதமாய்த்தான் உறக்கத்திற்குள் ஆழ்ந்தான். அத்தியாயம் 22. மறுநாள் விடிய காலையில் இளமையில் கண்விழித்த போது தாய் தந்தை குழந்தையை உடலுக்குள் பொத்தி வைத்து அடைக்காப்பது போல் ஒரு கையால் அவளது தலையையும் மறுக்கையால் அவளது இடையையும் தன்னோடு இறுக்கி அணைத்து தனது உடலுக்குள்ளேயே அடைக்காத்திருப்பவன் போல் ஒரு கழித்து அணைத்தவாறு படுத்திருந்தான் இளங்குமரன். அவனது அணைப்பில் இருந்து விடுபட மனமில்லாமல் அவனது மார்பின் மத்தியில் அழுத்தமாய் முத்தமிட்டவள் தானும் அவனை இறுக்கமாய் அணைத்தவளாய் கண்களை மூடினாள். அவனிடம் லேசான அசைவு தெரிய மார்பில் பதிந்திருந்த உதட்டை அசைத்தவளாய் மச்சான் என்றாள். அவளின் உதட்டசைவில் அவனது உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி கூச என்னடா மயிலம்மா என்றவனாய் தனது முகத்தை அவளது கழுத்து வளைவினில் புதைத்தான். அவனது மூச்சு காற்று தனது மேனியில் உரசவும் சிலிர்த்தெழுந்த மயில் கால்களின் புல்லரிப்பில் மேலும் உதட்டை அவன் மார்போடு அழுத்தி அசைத்தவளாய் இப்படியே உனக்குள்ளேயே புதஞ்சு போயிடணும் போல இருக்கையிலா மச்சான் என்றாள். கழுத்தோடு உரசியவனின் இதழ்கள் காதோடு உரசி முத்தமிட கருக்கமாய் அவள் காதினில் காலிலேயே உசுப்பேத்திரிய மயிலம்மா என்றவனாய் காதிலிருந்து கன்னத்திற்கு தனது இதழை நகர்த்தியவன் அவளது இதழில் இளைப்பாரினான். மிக மென்மையாக இதழை உரசியவனின் செயலில் அவளுடலில் உணர்வுகள் கொந்தளிக்க இதழ் முத்தத்தை தனதாக்கினாள் இவள். அவனின் முகம் முழுவதும் அவள் முத்தமிட இருவரின் உணர்வுகளும் அடுத்த கட்டத்திற்கு நகர சொல்லி உந்தித்தள்ள நல்ல விலகியவளாய் அவன் இடையை வளைத்து அணைத்து மார்போடு சாய்ந்து கொண்டாள் அவள். அவளின் தலையை வருடியவனாய் உச்சியில் முத்தமிட்டவன் விட்டத்தை பார்த்தவாறு படுத்திருந்தான். அவன் மார்பில் சாய்ந்திருந்தவளின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் தானே இளமச்சான் முகத்தை நிமிர்த்தி அவனது முகத்தை பார்த்தவளாய் கேட்டாள். இல்லவே இல்லை, என் மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உன்னோட மனசையும் உடலையும் கையாள தெரியலனா நான்லாம் என்ன புருஷ மயிலமா என்று புருவத்தை உயர்த்தியவாறு உரைத்தவன் தனது பெருவிரலால் அவளது விழிநீரை துடைத்தவனாய் சரி செஞ்சிடலாம், உன் இளாமச்சான் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவேன் என்று அவளுக்கு நம்பிக்கையூட்டினான். காலை கல்லூரிக்கு செல்ல கிளம்பி வெளியே வந்தவள் இளாமச்சானுக்கு நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் அத்தை என்னை கேட்டு தானே தோசை வார்த்து இருவருக்குமாய் சேர்த்து ஒரே தட்டில் எடுத்துக்கொண்டு தங்களது அறைக்குள் எடுத்து சென்றவளை புன்னகையுடன் நிறைவாய் பார்த்திருந்தார் அம்பிகா. அந்நேரம் சமையலறைக்குள் வந்த தியாகராஜன் என்னம்மா நேத்து அப்படி சண்டை கோழியா போச்சு இந்த பொண்ணு, இன்னைக்கு புருஷனுக்கு தோசை ஊற்றி எடுத்துட்டு போறா, அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சா என ஆச்சரியமாய் கேட்டவர் நான்லாம் உன் கூட சண்டை போட்டா பல நாளைக்கு என்கிட்ட பேசாம இருப்பியேடி, அந்த பொண்ணுகிட்ட இருந்து கத்துக்கோ என்றதும் அம்பிகா முறைத்த முறைப்பில் சரி சரி தோசை ஊத்து, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும் என்றவரை அங்கிருந்து நகர்ந்தார். வாய்க்குள் சிரித்து கொண்டார் அம்பிகா. அறைக்குள் வந்தவள் சட்டையை கால் சரைக்குள் நுழைத்து பெல்ட் அணிந்து கொண்டிருந்தவனின் வாய்க்கு அருகில் தோசை பிட்டு எடுத்து சென்றாள். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்ல வந்தவன் அவள் முகத்தில் தெரிந்த அன்பில் கனிந்தவனாய் வாய் திறந்து வாங்கி கொண்டான். அடுத்த வாய் தோசை எடுத்து தானே உண்டவள் அதற்கடுத்து எடுத்து அவனுக்கு கொடுத்தாள். இப்படியே அவன் கிளம்புவதற்காக அங்கும் இங்குமாய் நகர்ந்த இடமெல்லாம் அவன் பின்னோடியே நடந்து ஊட்டிவிட்டவாறு தானும் உண்ட முடித்தவள் சமையலறை சென்று கை கழுவி வந்தாள். தனது ஈருருளியின் சாவியை அவள் கையில் எடுக்க இன்னைக்கு நானே உன்னை காலேஜில் ட்ராப் செய்கிறேன் மயிலு என்றான். சரி இல்லாமச்சான் அப்புறம் ஈவினிங் எப்படி நான் வரது என்று அவள் கேட்க நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்றதும் சரி என்று தலையசைத்தவளாய் அவனுடன் கிளம்பினாள். ஏனோ அவளை தனியை விட்டு நகரவே மனமில்லை அவனுக்கு. ஆனால் அவரவர் வாழ்வை அவரவர் தானே வாழ்ந்தாக வேண்டும். அதற்கான தைரியத்தை தான் அவளுக்கு வழங்க வேண்டுமே தவிர தானே அவளை பொத்தி வைத்திருக்க கூடாது என்று அவன் எண்ணும் போதே இத்தனை நாளாக நீ அவளை பொத்தி பார்த்துட்டு இருந்த, அவ தனியா தானே இந்த உலகத்தை பேச
செஞ்சிட்டு இருந்தா. அவனது மனசாட்சி எடுத்து கொடுக்க இனி அவ அப்படி தனியாகவும் இருக்க வேண்டாம். அதுக்காக என்னை ரொம்பவும் டிபோர்ட் செஞ்சும் இருக்க வேண்டாம். அவ தைரியமா சுதந்திரமா வாழணும். மனதோடு நினைத்து கொண்டவனாய் மகிழுந்தை இயக்கியவன் கல்லூரியை அடைந்ததும் அவளை நோக்கி திரும்பி நெற்றியில் முத்தமிட்டு, லவ் யூடா மேலம்மா, ஈவினிங் பார்க்கலாம் என்றான். அவனை வினோதமாக பார்த்தவளாய், நான் தானே எப்பவும் லவ் யூ சொல்லுவேன், நீ சொல்ல மாட்டியே, இதென்ன புதுசா என்று அவள் கேட்க முறவழித்தவனாய், அன்பை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது பொண்டாட்டி என்றவன் அவளின் மூக்கை செல்லமாய் பிடித்து ஆட்டியவனாய் நெற்றியில் முட்டியவாறு ஹாவ் அ நைஸ் டே என்றான். அவளும் அவனது கன்னத்தில் இதழ் பதித்தவளாய், லவ் யூ இல்லா மச்சான் என்றவள் புன்னகையுடனேயே கல்லூரிக்குள் நுழைந்தாள். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே ஸ்வர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. மகிழுந்தில் இப்பாடல் ஒலிக்க எவ்வளோ உண்மையான வார்த்தைகள். இப்படி அன்றாடம் பரிமாறப்படும் சின்ன சின்ன அன்பான வார்த்தைகள் கூட அவளை மகிழ்விக்கும் தானே. மனதோடு சிந்தித்தவனாய் மகிழுந்தை இயக்கியவன் மருத்துவமனையை அடைந்தான். பேரங்காடிக்கு சென்று தந்தையிடம் பேசிவிட்டு மருத்துவமனைக்குள் நுழைந்தவன் செவிலியரிடம், நான் சொன்ன பிறகு பேஷண்ட்ஸை உள்ள அனுப்புங்க என்றவனாய் தனது இருக்கையில் அமர்ந்தவன் கைபேசியின் அழைப்பு விடுத்தான். மறுபக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டதும், ஹலோ டாக்டர் சார், எப்படி இருக்கீங்க என கேட்டான். ஹலோ புது மாப்பிள்ள, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்றது மாதிரி கல்யாணமாகி ஒரு மாசத்திலேயே மனோதத்துவ டாக்டருக்கு ஃபோன் செஞ்சிருக்கியே, அதுக்குள்ள மோகத்திர விலகிடுச்சா என்றவாறு அமர்க்களமாய் சிரித்தார் மனோதத்துவ மருத்துவர் ராமதாசன். இளங்குமரன் இளங்கலை பட்டப்படிப்பு பயின்ற கல்லூரியில் மனோதத்துவ மாணவர்களின் ஆசிரியராய் பணிபுரிந்திருந்த 50 வயது ராமு டாக்டருடன் நெருங்கிய நட்பு உருவாகியிருந்தது குமரனுக்கு. அவ்வப்போது தன்னிடம் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஏதேனும் மனோரீதியாக சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்தால் இவருக்கு அழைத்துதான் ஆலோசனை கேட்பான் இளங்குமரன். அவரின் பேச்சில் வெக்க புன்னகை சிந்தியவனாய், பொண்டாட்டி மேல மோகம் தாண்டிய காதல் இருக்கும்போது இந்த மோகம்லாம் ஆயுசுக்கும் தீராத டாக்டர் என்று சிரிப்புடன் உரைத்தான். கல்யாணமானதோ நல்லா பேச கத்துக்கிட்ட மேன் என்று மேலும் அவனை கேலி செய்தவராய், வாட்ஸ் ஈட்டிங் யுவர் மைண்டிலா, ஸ்பிட் இட் அவுட், உன் மூளைக்குள்ள என்ன ஓடுது சொல்லு என சட்டன சீரியஸ் மோடுக்கு தாவினார். எனக்கு ஒரு கேஸ் பற்றி பேசணும் சார் என்றவனாய் இளமையில் கூறியதை அப்படியே இவரிடம் கூறியவன், என்னோட பேஷண்ட் ஒருத்தரோட கேஸ் இது டாக்டர். நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்த வரைக்கும் செக்ஸ் உறவை நினைத்தாலே வரும் அதீத பயம், நடுக்கம், மயக்கத்துக்கு ஜெனோஃபோபியான்னு சொல்லுவாங்கன்னு படித்தேன். அதே மாதிரி செக்ஸை பிடிக்காம செக்ஸை நினைத்தாலே வரும் அருவருப்பு, ஒவ்வாமை உணர்வை செக்ஷுவல் அவேர்னஸ் டிஸார்டர்னு சொல்கிறதா படித்தேன். இந்த கேஸில் இது ஜெனிஃபோபியாவா இல்லை செக்ஷுவல் அவேர்னஸ் டிஸார்டரானு குழப்பமாக இருக்குது டாக்டர். அப்புறம் இதை ட்ரீட் செய்கிறதுக்கு சைக்கோதெரப்பி சிலது பார்த்தேன், லைக் சிபிடி தெரப்பி, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், பிரெத் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்லாம் இருக்குன்னு படித்தேன். இது எந்த அளவுக்கு ட்ரீட் செய்யணும்னு தெரியணும் டாக்டர் என்றான் இளங்குமரன். டே குமரா, நீ போஸ்ட் கிராஜுவேஷன் பல்மோனாலஜி படிச்சியா இல்லை சைக்காலஜி படிச்சியா, இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறியேடா என்று சிரித்தவராய், பேஷண்ட் உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க போலியே என்று மெல்ல கேட்டார். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரே என்று மனதோடு நினைத்தாலும் அவரிடம் ஏதும் கூறவில்லை அவன். ஓகேங்க மேன், உன் கேள்விக்கு வரேன். நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது ஜெனோஃபோபியாவை இருக்க வாய்ப்பில்லை. மேபி அந்த டைமில் அவங்களுக்கு ஜெனோஃபேபியா இருந்திருக்கலாம். அதாவது செக்ஸ்னு நினச்சாலே பயம், அதுக்கு தன்னால் உடன்பட முடியாதுன்ற பயம், தன்னால் சரியாக பெர்ஃபார்ம் செய்ய முடியாதோன்ற பயத்தை தான் ஜெனோஃபோபியான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த பிரச்சனை ஆண்களுக்கு தான் வரும். ஏன்னா பெர்ஃபார்ம் செய்ய போகிறது ஆண்கள் தானே. தன்னால் தனது மனைவியை திருப்திப்படுத்த முடியாதோன்ற பயம் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. அது தனக்கு அவமானமாக போயிடுமோன்ற எண்ணம் ஆண்களை மேலும் பலவீனமாக்கிடும். ஆக நீ சொன்ன கேஸில் அந்த பொண்ணுக்கு செக்ஸ்னா பயம் இல்லை, புனிதமான தாமத்தியமாக அதை ஏற்றுக்குது அவ மனசு. ஸோ உன்னோட கேஸில் அந்த பொண்ணுக்கு இருக்க பிரச்சனை செக்ஷுவல் அவேர்னஸ் டிஸார்டர், அதாவது செக்ஸை பற்றி நினச்சாலே உண்டாகும் ஒவ்வாமை உணர்வு. எதனால் இந்த உணர்வு அவங்களுக்கு வருதுன்னு முதல்ல அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா இதை ட்ரீட் செஞ்சு குணப்படுத்திடலாம் என்றவராய், உன் கேஸில் அந்த காரணம் தெளிவாக தெரியுது. செக்ஸ் நெருக்கத்தில் அவங்க மூளைக்குள்ளே வந்து போகும் கசப்பான நினைவுகள் தான் அவங்களுக்கு ஒவ்வாமை உணர்வை கொடுக்குது. ஸோ அந்த நிகழ்வுகளை அழிக்க நம்ம ட்ரீட் செய்யணும் என்றார். இஸ் இட் பாசிபிள் டாக்டர் என்று வியப்புடன் கேட்டிருந்தான் இளங்குமரன். யாம் இருக்க பயம் ஏன் குமரா, அட்டகாசமாய் சிரித்தவராய் அவர் கூற, டாக்டர் காமெடி செய்யாதீங்க, நிஜமாவே அந்த நினைவுகள் அவங்களுக்கு வராமல் தடுக்க முடியுமா? அப்படி ஒரு வழி இருந்தால் உலகத்தை வாழ்கிற பல பெண்களோட மனசில் 6
தீராத வடுவாய் படிஞ்சிருக்கும் கசப்பான நினைவை சரி செஞ்சிடலாமே என ஆர்வத்துடன் கேட்டிருந்தான் இளங்குமரன். பாசிபிள் இல்லா, ஆனா அவங்க நம்ம சொல்ற ட்ரீட்மெண்ட்டை சரியா கடைப்பிடிக்கணும், அப்பதான் அது பாசிபிள் என்றார் அவர். என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் அது என்றவன் கேட்க, நீ சொன்னியே சிபிடி, அதே சைக்கோதெரப்பி தான் இதோட பெஸ்ட் சொல்யூஷன். ஆனால் இது கிரிட்டிக்கல் கேஸுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி மினிமல் இம்பேக்ட் இருக்கிற கேஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்றார். ஓ ஓகே என்றவன் யோசனையாய் சொன்னதும், ஆக்சுவலி இது எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் பிரச்சனைனாலும் சரி செய்யும். லைக் சாதாரண பயம், ஸ்ட்ரெஸ், எதிர்மறை சிந்தனைகள், ஆங்ஸைட்டி மாதிரி எதுனாலும் சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதனால மந்த்லி ஒன்ஸ் இந்த தெரப்பி கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். அந்தந்த மாதம் எனக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு இது பயன்படும்னா இதில் கலந்துக்க சொல்வேன். நீயோ உன் மனைவியை வாங்கலை, கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்றவர் அழைக்கவும், தனது பேஷண்ட் யாரென அவர் கண்டு கொண்டதை உணர்ந்தவனாய் எந்தவித மழுப்பலும் இல்லாமல் இயல்பான அழைப்பாக இதை ஏற்றுக்கொண்டு, கண்டிப்பாக வரோம் டாக்டர், என்னைக்கு இந்த செஷன் பிளான் செஞ்சுருக்கீங்க என கேட்டான். இந்த மாசத்து செஷன் வர சனி ஞாயிறு வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க வரணும் என்று அழைப்பையும் விடுத்தார். ஷோர் டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்று நன்றி பகிர்ந்தவனின் மனம் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்ததில் அத்தனை ஆசுவாசமாக உணர மூளை அடுத்தடுத்த திட்டங்களை வகுத்தன. சிறிது நேரம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து நிதானித்தவனாய் செவிலியரை அழைத்தவன் சிகிச்சை பெற வந்திருப்பவர்களை உள்ளே அனுப்புமாறு உத்தரவிட்டான். மாலை 5 மணி அளவில் மனைவியை அழைக்க சென்றவனின் மகிழுந்தில் உற்சாகமாய் ஏறிய இளமையிலே கண்டு சிரித்தவனாய், ஹோப் யூ ஹாவ் எ குட் டே. இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். கண் சிமிட்டி கேட்டவாறு வண்டியை இயக்கவும், இன்னைக்கு என் புருஷன் உடம்புல ஆவி ஏதும் புகுந்துடுச்சா? கண்களில் ஆச்சரியம் பொங்க கேட்டவளை பார்த்து வாய் விட்டு சிரித்தவனாய், ஏன் அப்படி கேட்குற என கேட்டான். பின்ன காலையில் லவ் யூ சொல்கிறது என்ன, ஈவினிங் வந்து பிக்கப் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்குறது என்ன? இப்படி நீ இதுவரை செய்யாததெல்லாம் செஞ்சு என்னை ஆச்சரியப்படுத்தினா சந்தேகம் வரும் தானே என்றவள் உரைக்கவும், சும்மாதான் என்றவன் இழுக்க, சும்மா மழுப்பாத நீ, நேற்று நான் சொன்ன விஷயத்தை வச்சு பரிதாபமாவோ அனுதாபமாவோ இதெல்லாம் நீ செய்கிறனா? அப்படி ஒன்றும் நீ எனக்கு செய்ய தேவையில்லை. அந்த விஷயத்தெல்லாம் மறந்து என் வாழ்க்கையை நான் வாழ பழகி பல வருஷமாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் என் இளாமச்சா கூட என்னை வாழ விடாம பாதிக்கிறேங்கிற ஆதங்கம்தான் எனக்கு அதிகமாக இருக்கு. அதனால என்னை நார்மல் ஆக்குறேன்னு நீ இப்படி நடந்துக்கிறத நிறுத்து படப்படவென புரிந்தவள் அவனை நோக்கி திரும்பியவளாய், நீயா இரு இளாமச்சா, கல்யாணமான இந்த 1 மாசத்துல என்னைக்காவது நீயா வந்து லவ் யூ சொல்லியிருக்கியா? இல்லை இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்டிருக்கியா? உனக்கு இருக்கிற வேலைக்கிடையில் இதெல்லாம் நீ கேட்கணும்னு நானும் எதிர்பார்க்கல மச்சான். ஆனால் இப்படி தொடர்ந்து நீ கேட்டு பழக்கப்படுத்தினா நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மனசு ஏமாந்து போயிடும். அதனால நீயா இரு இல்லாமச்சான் என்றவள் முடிக்கும் போது வீட்டு வாசலில் நின்றிருந்தது மகிழுந்து. நல்ல தெளிவுதான் மயிலமாணி என்று சிரித்தான் அவன். வீட்டுக்குள் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவளாய் சமையலறைக்குள் நுழைந்தவள், அத்தை இன்னைக்கு காலேஜில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, நான் சொல்லுவேனே அந்த ஃபர்ஸ்ட் இயர் திவாகர் பையன் என்று தனது தாயுடன் அவள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டவன். நான் கேட்டப்போ டைலாக்கா விட்டுட்டு இப்போ அம்மா கிட்ட பேசுகிற பேச்சை பாரு என மனதிற்குள் அங்கலாய்த்து சிரித்து கொண்டவனாய் மாமியார் மருமகளின் அன்பான உறவை எண்ணி மகிழ்வுற்றவாறு தனது வேலையை பார்க்க சென்றான் இளங்குமரன். அத்தியாயம் 23. இளமையில் ஜீன்ஸ் டாப் அணிந்து தலைமுடியை குதிரை வாளாக தூக்கி வாரி கொண்டிருந்த சமயம் அறைக்குள் நுழைந்த இளங்குமரனின் கண்கள் வியப்பில் விரிய, வாவ் மயிலு, இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்க என்றவனாய் அந்த ஆளுயரை கண்ணாடியின் முன் சென்று நின்றவாறு மேலும் கீழுமாய் அவளை பார்த்தான். அவனின் பாராட்டுதலில் மலர்ந்து சிரித்தவளாய், நிஜமாவே நல்லா இருக்கா? தனது குத்தியை இருபுறமும் பிடித்து குழந்தை போல் ஆட்டி காண்பித்தவளாய் கேட்க, ரொம்ப அழகா இருக்கடா மயிலம்மா, எப்போவுமே புடவை சுடிதார்ல பார்த்துட்டு ஜீன்ஸ்ல இன்னும் அழகா இருக்க, அடிக்கடி இப்படி ட்ரெஸ் செய்யலாமே என்றான். அது எதுக்கான அக்கேஷன் வரும்போது தானே இப்படி ட்ரெஸ் செய்ய முடியும் என்றவள். இன்னைக்கு போகிற இடத்துக்கு கேஷுவல் ட்ரெஸ் ஓகேன்னு சொன்னதால தான் இதை உடுத்தினேன் என்றாள். அக்கேஷன் தானே, அதை நாமளே உருவாக்கிட்டா போச்சு, இனி மாதத்துக்கு 2-3 தடவை இப்படி அக்கேஷன் உருவாக்கிடலாம் என்றவனாய் கண்ணாடி முன்னின்று தன்னை சரி பார்த்தவன், கிளம்பலாமா என கேட்டான். அவனின் இடையே கட்டி கொண்டவளாய், நீயும் என் ட்ரெஸ் கலரில் ட்ரெஸ் செய்யலாம்ல? கண்களை சுருக்கி கொண்டு கெஞ்சும் பார்வையுடன் அவள் கேட்க, செய்யலாமே என்றவனாய் அவள்
அவளின் இடையே வளைத்து மூக்கோடு உரசினான். தனது ஆடை இருக்கும் கபோர்டை திறந்தவன் அவளை போன்ற ப்ளூ ஜீன்ஸ் மற்றும் அவளது குர்த்தியின் சந்தன நிறத்திற்கேற்ற டிஷர்ட்டை தேடி எடுத்தான். அவனையே கண் கொட்டாமல் பார்த்திருந்தவள் அவன் உடுப்பை மாற்றத் தொடங்கவும் வெக்கத்துடன் தலையை தாழ்த்தி கொண்டாள். ஆடையை மாற்றிவிட்டு அவளை பார்த்தவன், மேடம், தரையில என்ன ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கீங்க என குறும்பு புன்னகையுடன் கேட்டான். நிமிர்ந்து அவனை பார்த்தவளின் கண்கள் ரசனையாய் அவன் மீது படர தலையை சாய்த்து கண் சிமிட்டியவாறு, மையோ மரகதமோ மணிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் என்றவளை நான புன்னகையுடன் பார்த்திருந்தான் இளங்குமரன். என் கண்ணுக்கு வைக்கிற மையாக கண்ணுக்குள் இருக்கும் நீ, என் அம்மா மரகதம் போல என்னை பார்த்துக்கிற நீ, பறந்து விரிந்த கடலை போல என் மனசுக்குள்ள பறந்து விரிஞ்சிருக்கிற நீ, என்னைக்கோ என் மனசுல அழியா அழகனா நிறைஞ்சிருக்கிற நீ. பருவ வயதில் தன்னை ரசித்து பார்த்தவளாய் இவ்வரிகளை விளக்கி அவள் கூறிய இக்கவிதை நினைவிற்கு வர இப்பொழுதும் அதை மாறாத ரசனை பார்வை பார்த்திருப்பவளை எண்ணி உவகையில் பொங்கியது அவன் உள்ளம். ஆல்வேஸ் என் இளா மச்சான் அழகோ அழகுதான் என்று திருஷ்டி கழித்தவள் அவனை லேசாய் அணைத்தவாறு மார்பில் சாய்ந்தவளாய் ஒரு சுயமியை எடுத்தாள். பின்பு அவனிடம் கைபேசியை கொடுத்தவளாய் இருவரையும் இணைத்து சில தற்படங்களை எடுக்க செய்தாள். கைபேசியை வாங்கி பார்த்தவளின் அகமும் முகமும் நிறைய அவனை இறுக்கி அணைத்து அவனது கன்னத்து மச்சத்தில் முத்தமிட்டவளாய், ஐ லவ் யூ இலா மச்சான் என்றாள். அவனும் அவளின் கன்னத்தில் இதழ் பதித்தவனாய், லவ் யூடா மயிலமா என்றவன். ஆமா, அன்னைக்கு இந்த செய்யுள் பாட்டுக்கு தானே அணி கேட்ட நீ என கேட்டான். அவனின் கை வளைவெளிய நெஞ்சிருந்தவளாய் நிமிர்ந்து அவனை பார்த்தவள், ஆமா, அதென்ன கால்பந்தாட்ட அணின்னு கண்டுபிடிச்சியா சிரித்தவாறு கேட்டாள். அவனும் சிரித்தவனாய், உவமை அணி தானே அது என கேட்டான். இல்லை என தலையசைத்தவளாய், உவமையும் உருவகமும் ஒரே மாதிரி தான் தெரியும் மச்சான், ஆனா ரெண்டும் வேற வேற என்றவளை புரியாத பார்வையுடன் அவன் நோக்க, நீ என்னத்தை தான் படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தியோ அவனின் இருபக்க கன்னத்தையும் பிடித்து ஆட்டியவளாய் அவள் கேலி செய்ய, எனக்கு தான் தமிழ் பாடம் ஒழுங்கா வராதுன்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாம நான் 11th 12th தமிழுக்கு பதிலாக பிரெஞ்சு சப்ஜெக்ட் எடுத்தேன் என்றான். ஓ என்றவள், நான் சொன்ன கவிதை வேணா உவமன்னு சொல்லலாம், ஆனா அந்த செய்யுள் பாட்டு உவகை அணி இளாமச்சான் என்றவள். உவமை அப்படிங்கிறது இது போல் அதுன்னு சொல்றது, உருவகம் அப்படிங்கிறது இதுதான் அதுன்னு சொல்றது, மதிமுகம் மதி போன்ற முகம் இது உவமை அணி, முகமதி முகம் தான் மதி இது உருவக அணி, வேல்விழி வேல் போன்ற விழி இது உவமை அணி, விழிவேல் விழிதான் வேல் இது உருவக அணி, பச்சை மாமாளை போல் மேனி இது உவமை அணி, மையோ மாமலையோ மறிக்கடலோ இது உருவக அணி, மை போன்ற மேனின்னு சொல்லியிருந்தால் இது உவமை அணி ஆகியிருக்கும். ஆனால் மையோன்னு சொல்லும் போது அவன் மேனிதான் மைன்னு சொல்லிட்டாங்க, அதனால இது உருவக அணி. நீண்ட விளக்கம் அளித்தவளை பார்த்து கொட்டாவி விட்டவனாய், ப்ரொஃபஸர்னு நிரூபிக்கிறடா நீ, பாரு பாடம் எடுத்ததும் தூக்கம் வருது என்றவனை முறைத்தவளாய், கொழுப்பு அதிகமாயிடுச்சு உனக்கு என்றாள். அவளின் காதோடு இதழ் பொருத்தியவனாய், எந்த பக்கம் அதிகமாயிருக்குன்னு உன் மச்சானை முழுசா பார்த்து சொன்னேன்னா குறைக்க வசதியா இருக்கும் என்று மெல்லிய குரலில் அவன் கூறவும், வெக்கம் பிடுங்கி தின பேட் பாய் ஆகிட்டே நீ என்றவளாய் அவன் மார்போடு முகத்தை புதைத்தாள். ஹஹா என வாய் விட்டு சிரித்தவனாய், பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் பேட் பாயா தான் இருக்கணுமாம் அஸ்கி குரலில் கூற, ஐயோ போதும் மச்சான் கூச்சத்துடன் அவனின் அணைப்பிலிருந்து விலகி வெளியே ஓடியவளை அவனின் சிரிப்பு சத்தம் தொடர்ந்திருந்தது. தாய் தந்தையரிடம் மதிய உணவை தாங்கள் வெளியே உண்டு கொள்வதாக உரைத்துவிட்டு மகிழுந்தை இயக்கியவனின் அருகில் அமர்ந்தவளாய், நிஜமாவே இந்த ப்ரொஃபஸர் நம்மளை விருந்துக்கு தான் கூப்பிட்டாரா, இல்ல அன்னைக்கு வளர பார்க்க போன மாதிரி இதுல ஏதாவது பிளான் வச்சிருக்கியா மச்சான் என கேட்டாள். தன்னை கண்டு கொண்டாளை என அசட்டு சிரிப்பு சிரித்தவன் அன்று அவரிடம் பேசிய அனைத்தையும் விளக்கியவனாய் தெரப்பிக்காக செல்வதாக உரைத்தான். மென்னகை புரிந்தவளாய், எனக்காக நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, கண்கள் மின்ன உரைத்தவளை பார்த்து புன்னகைத்தவன். பின்ன நம்ம 3 குழந்தைங்க பிளான் என்னாகிறது குறும்பு சிரிப்புடன் உரைத்தான். அவளின் கையை எடுத்து தனது மார்பு மீது வைத்தவனாய், எல்லாம் சரியாயிட்டுண்டா மயிலு, சரி செஞ்சிடுவேன் உன் இளா மச்சான், நீ இப்படியே ஹாப்பியா இருந்தா போதும் எனக்கு என்றான்.
நீ என்கிட்ட இப்படி அன்பை கொட்டிகிட்டே இருந்தாலே போதும், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் என்றவளாய் புன்னகைத்தாள் அவள். பெரிய வில்லா போன்ற தனித்தனி வீடுகள் கொண்ட காலனி போன்ற அமைப்பில் இருந்த அந்த குடியிருப்பின் நுழைவாயிலுக்குள் வண்டி செல்லவும் பச்சை பசேலென புற்களும் மரங்களுமாய் அமைந்திருந்த அந்த வளாகத்தினுள் இருந்த பூங்காவையும் இடங்களையும் பார்த்தவாறே செம்மையா இருக்கல இந்த இடம் என்றாள். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபீல் ஆகுது என்றவள் உரைக்க மகிழுந்தை தரிப்படத்தில் நிறுத்தியிருந்தான் இளங்குமரன். இருவருமாக இணைந்து மரங்களுக்கிடையில் தனி வீடாக இருந்த வீட்டின் வாசலுக்கு சென்று அழைப்பு மணியை அழுத்த, வெல்கம் ஹோம் புது பொண்ணு புது மாப்பிள்ள என்றவராய் கதவை திறந்தார் மனோதத்துவ மருத்துவர் ராமதாசன். 50 வயதினரான அவர் 30 வயது மதிக்கத்தக்கவராய் இருந்தார். சிரித்த முகத்துடனான அவரின் இந்த வரவேற்பில் இதழ் விரிய சிரித்தவளாய் இளங்குமரனின் முழங்கையை பற்றியவாறு அவனுடன் உள்ளே நுழைந்தாள் இளமையில். ராமதாசனின் மனைவி லட்சுமி வந்து புன்னகையுடன் அவளின் கைகளை பற்றியவராய் வெல்கம்மா என்றவர் அவர்களை அமர பணித்தார். கணவரை விட மிக இளமையாக இருந்தார் லட்சுமி. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி சேர்ந்து பார்க்க அவ்வளோ பாந்தமா இருக்கீங்க என்று லட்சுமி புகழ்ந்து கூறவும் முகத்தில் நாணமும் மகிழ்வும் போட்டி போட சிவந்தவளாய் தேங்க்ஸ்மா என்றாள். உன் புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த ஒரு பேப்பரை நான் தான் எடுத்தேம்மா. வெரி வெல் பிஹேவ்டு பிரைட் ஸ்டூடெண்ட் அவன். அந்த காலேஜில் அவனை பிடிக்காத ஆளே இல்லை தெரியுமா என்று இளங்குமரனின் புராணத்தை ராமதாசன் கூறவும் பெருமை பொங்க அவனை பார்த்தவளாய், இல்லாமச்சா அப்படி இல்லாம இருந்தாதான் அதிசயம் சார் என்றாள். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? உங்களோடது லவ் மேரேஜா என்ன? ஆர்வமாய் லட்சுமி கேட்க, என்ன கூறவன அவன் அவளை பார்க்க அவளும் அவனை பார்த்தவளாய் ஆமென தலையசைக்க பெரியவர்கள் இருவரும் சிரித்தவாறு கண்களால் பேசிக்கொண்டனர். அச்சமயம் வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க அடுத்தடுத்த தம்பதியர் வந்திருந்தனர். இவ்வாறாக பயிற்சி வகுப்புக்கு 5 ஜோடிகள் வந்திருக்க அனைவருக்கும் குடிக்க பழச்சாறு கொடுத்து சிறிது நேரம் பேசிவிட்டு பயிற்சி இடத்திற்கு அழைத்து சென்றார் ராமதாசன். அவர்கள் இல்லத்தின் பின்வாசலுக்கு வெளியே பெரிய திறந்த வெளி பூங்கா போன்ற இடம் இருக்க சுற்றிலும் மரங்களும் பூச்செடிகளுமாய் அதில் புறாக்கள் இங்குமங்குமாய் பறந்து திரிந்து கொண்டிருக்க உடலை தழுவிய மென்காற்றும் செடியிலிருந்து வந்த பூவாசமும் அந்த இடத்தை ரம்யமாக உணர செய்தன. அந்த இடத்தின் நடுவில் பளிங்கு தரையில் மெத்தை விரிக்கப்பட்டிருக்க அதில் அனைவரையும் அமர செய்தார். அனைவரும் அவரவர் துணையுடன் ஜோடியாக சமணமிட்டு அமர்ந்தனர். அறிமுக படலமாய் அனைவரும் அவரவரின் பெயர், ஊர் மற்றும் பணி பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டனர். ஓடிட்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நம் இருப்பை தெரியப்படுத்திட்டே இருந்தாதான் நமக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வரும்னு ஓடிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்ம நலனையும் நம்மோட உறவுகளின் நலனையும் பேண மறந்துடுறோம். உங்களுக்கான நேரம்னு தனியாக இப்படி அமைதியாக உட்காருவதற்கு என்னைக்காவது நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? அதாவது இப்படி கையில் ஃபோன் இல்லாமல் டிவியை பார்க்காம முகத்தை பார்த்து நேராக உட்கார்ந்து தொடர்ந்து 1 மணி நேரம் கடைசியாக எப்போ பேசுனீங்கன்னு யோசிச்சு பாருங்க என்றதும் அனைவரின் முகத்திலும் யோசனை ரேகைகள். மயிலுக்கும் குமரனுக்கும் திருமணமாகி சில நாட்கள் தான் ஆகிறது என்பதாலும் இருவருமே பெரிதாக கைபேசியை பயன்படுத்துபவர்கள் இல்லை என்பதாலும் இப்பிரச்சனை அவர்களுக்கு வரவில்லை. முடிந்தவரை இருவருமே மற்றவருக்கான நேரத்தை வழங்கியிருந்தனர். மேலும் தொடர்ந்தவரை உங்க உறவுகளுக்கு நேரத்தை ஒதுக்குறது இருக்கட்டும், உங்களுக்காகன்னு தினமும் 1/2 மணி நேரமாவது ஒதுக்கி இருக்கீங்களான்னு யோசிங்க என்றவர். இப்படி நம்ம எதுக்காக உழைக்கிறோம், யாருக்காக உழைக்கிறோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறது தான் பல வகையான மனநோய்க்கு நம்மளை ஆளாக்கிடுது என்றார். மனநோயா என்று ஆச்சரியமாக கேட்டார் ஒருவர். மனநோய்னா என்ன நினைச்சீங்க? புத்தி பேதலித்த நிலையில் இருப்பதா? சாதாரணமாக வரும் மன அழுத்தமான ஸ்ட்ரெஸ் கூட ஒரு மனநோய் தான் என்றவர். மேலும் தொடர்ந்தவராய், ஏன் எதுக்குன்னே தெரியாம மனசு எப்பவுமே எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமே. இப்ப கரண்ட் லைஃப்ல கவலைப்பட எதுவுமே இல்லைனா அடுத்து என்னாகும் வாழ்க்கைன்னு எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிடும் மனசு. இதுவும் ஒரு விதமான மனநோய் தான். அப்புறம் சிலருக்கு எப்பவும் மனசு பயமும் பதட்டமாவே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடுத்த வேலையை சரியா செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாது. அதை கத்துக்கிட்டு செய்யறதுக்குள்ள மனசு ஒரு நிலையில் இல்லாம பயந்துகிட்டே இருக்கும். அதுவும் மனநோய் தான். சிலருக்கு ஸ்டேஜ்னா பயம், இன்டர்வியூனா பயம், எதையும் ஃபேஸ் செய்ய பயம்னு வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டோடையே இருப்பாங்க. அதுவும் ஒரு விதமான மனநோய் தான்.
ஒரு சிலருக்கு எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு முழு பாசிட்டிவ் படத்துல வர சின்ன நெகட்டிவ் காட்சி அவங்கள ரெஸ்ட்லெஸ் ஆகி பதட்டத்துக்கு உள்ளாக்கிடும். அதுவும் ஒரு விதமான மனநோய் தான். சிலர் அவங்க வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயத்த கடக்க முடியாம, மறக்க முடியாம எப்பவும் சோகமாவே இருப்பாங்க. இல்லைன்னா சிலர் அதை கடந்துட்டதாக நினைச்சு சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த கெட்ட சூழ்நிலை மாதிரி எங்கேயாவது பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ மனசொடிஞ்சு போயிடுவாங்க. இதுவும் ஒரு விதமான மனநோய் தான். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பல வகையான மனநோயில இருக்கோம்னா தெரியாம மனநோய்க்கு ஆளாகி அதிலிருந்து போராடி வெளியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் பலருங்க. இந்த மாதிரியான எல்லா வகையான மனநோய்க்கும் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் என்றவர் அனைவரையும் பார்த்தவராய் தினமும் காலையில எழுந்ததும் யார் யார் என்னென்ன செய்வீங்க என்று அனைவரிடமும் கேட்டார். அனைவரும் அவரவரது நாளில் தொடக்கத்தினை பற்றி உரைக்க பாருங்க. பலரும் காலையில எழுந்திருக்கும் போதே பரபரப்பா இதை செய்யணும் அதை செய்யணும்னு பிளான் போட்டுட்டே எழுந்திருக்கிறீங்க. அப்படி எழுந்திருக்கிறத தப்புன்னு சொல்லல. ஆனா காலையில ஆரம்பிச்சு தூங்குற வரைக்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மூளைக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் தானே என்றார். ஒரு 2 நிமிஷம் அமைதியா எதை பத்தி யோசிக்காம உங்களால உட்கார முடியுமா என கேட்டார். நாங்க சும்மா இருந்தாலும் இந்த மூளைக்குள்ள ஏதாவது ஓடிட்டே இருக்கே என்று ஒருவர் சொன்னதும் அனைவரும் சிரித்தவாறு ஆமோதித்தனர். அவரும் சிரித்தவராய் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா முடியாதது எதுவும் இல்லை. இப்படி எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களால உட்கார முடிஞ்சா போதும். எந்த மனநோயும் உங்களை பாதிக்காது என்றார். முதல்ல உங்க கவனத்தை ஒரு விஷயத்தில் குவிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அதிலேயே மனசு செலுத்துங்க. இதுக்குதான் அந்த காலத்துல ஒரு மனசாக இறைவனை வழங்கணும்னு முறைய வச்சாங்க. அது ஒரு விதமான யோகா தான். இப்போ நீங்க அப்படி மனசை மூச்சை நோக்கி குவிச்சு வைங்க. கண்ணை மூடிட்டு நீங்க விட மூச்சு காத்துல மட்டுமே உங்க கவனம் இருக்கிற மாதிரி 5 நிமிஷம் செய்யுங்க பார்க்கலாம் என்றவராய் எப்படி செய்ய வேண்டும் என்ற செய்முறை விளக்கமும் அளித்தார். காலையில எழுந்ததும் நல்ல காற்றுள்ள இடத்துல அமர்ந்து கண்ணை மூடி எதை பத்தியும் யோசிக்காம உட்காருங்க. முதல்ல 5 நிமிஷம்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா 10 நிமிஷம்னு செய்ய ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இப்படி நீங்க மூளைக்கு கொடுக்கிற ரெஸ்ட் 5 நாளைக்கு உங்களை இன்னும் புத்துணர்வோட இயங்க வைக்கும் என்றவராய் அனைவரையும் செய்ய வைத்தார். மேலும் 1 மணி நேரம் சில மூச்சு பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தவராய் இந்த சிபிடி தெரப்பியோட பேசிக் தான் இந்த மூச்சு பயிற்சி. இது தொடர்ச்சியாக செய்வது மூலமாக உங்க மூளைக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் படிப்படியாக குறைஞ்சு முழுக்க நேர்மறை சிந்தனை மட்டுமே உங்களை சூழ்ந்திருக்கிற மாதிரி மாறிடுவீங்க. ஸோ இதை விடாம செய்யுங்க, மீதிய நாளைக்கு பார்க்கலாம் என்றார். ராமதாசன் லட்சுமி தம்பதியரின் இல்லத்திலேயே மதிய உணவை உண்டுவிட்டு மகிழுந்தல் கிளம்பினர் இருவரும். உனக்கு பிடிச்சிருக்கா இந்த கிளாஸ் மெயிலு என கேட்டான் இளங்குமரன். ரொம்ப பிடிச்சது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாருன்னு இன்னைக்கு ஆர்வமா இருக்கு. அவ்வளோ நல்லா சொல்லித்தராரு என்றவள் வீட்டுக்கு செல்லும் பாதைக்கு எதிர் திசையில் வாகனம் செல்வதை பார்த்தவளாய் எங்க போறோம் குமரா என கேட்டாள். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு என்றவன் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வண்டியை அங்கே நிறுத்தியிருந்தான். ஏ குமரா, குமரன் குன்றம் பூரிப்பாய் உரைத்தவள். நானே உன்கிட்ட இங்க கூட்டிட்டு வர சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீயே கூட்டிட்டு வந்துட்ட என்றவளாய் மகிழுந்தை விட்டு இறங்கியவள் அவனின் முழங்கையை பற்றியவளாய் படிக்கட்டில் ஏறினாள். எப்பவும் இங்க தனியாதான் வரவே இல்லாமச்சான். அப்பெல்லாம் யாராவது கணவன் மனைவி ஜோடியா படிக்கட்டு ஏறத பார்க்கும்போது நாமளும் இப்படி கல்யாணத்துக்கு பிறகு வரணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இங்க வரதையை நிறுத்தி இருந்தேன். இன்னைக்கு பாரு, அந்த குமரனை, இந்த குமரனை எனக்கு கட்டி வச்சு வர வச்சிருக்காரு என்று கண்களில் நீர் பொங்க பூரிப்புடன் நெகிழ்வாக உரைத்தவளாய் அந்த கோவிலின் 80 படிக்கட்டுகளை கடந்து வந்திருந்தாள். வார வாரம் இப்படி நடந்துதான் உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கியா மயிலு என்று அவளின் இடையை அவன் வளைக்க, ஏ பப்ளிக்கா என்ன பண்ற என்றவளை பதறி விலகியவளை பார்த்து சிரித்தவன், ஹஹா சும்மா உன் இடுப்பு சைஸ் என்னன்னு பிடிச்சு பார்த்தேன் என்றான். பாரா, முருகன் கோவிலுக்கு வந்ததும் என் புருஷனுக்கு ரொமான்ஸ் வருது என்று சிரித்தவள். வேல்பாரி நூல் தான் ஞாபகம் வருது குமரா என்றவளை. அதுல வள்ளிக்குமரன் காதலை பத்தி எழுத்தாளர் சூவே எவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு தெரியுமா? இந்த புத்தகத்தை படித்த நேரத்தில் இந்த வரியை வாசித்ததும் வளர்மதி மாதிரி நான் சாமர்த்தியமாக இருந்திருந்தா என் காதல் கைகூடி இருக்குமோன்னு நினச்சி மேலும் தொடர்ந்து படிக்க முடியாமல் அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு உட்கார்ந்த நினைவு எல்லாம் வருது குமரா என்று கூறி சிரித்தாள் இளமையில். இருவருமாக முருகனை வணங்கி மனமாற நன்றி கூறிவிட்டு, சீக்கிரம் எங்கள் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு குழந்தை வரம் அளிக்கணும் முருகா என்று வேண்டிக் கொண்டனர்.
அத்தியாயம் 24. மறுநாள் காலையில் பயிற்சி நேரத்திற்கு முன்பாகவே இளமயிலை மருத்துவர் ராமதாசரின் இல்லத்திற்கு அழைத்து சென்றிருந்தான் இளங்குமரன். இளங்குமரன் ராமதாசருடன் அலுவலக அறைக்குள் இருக்க இளமயில் லக்ஷ்மியுடன் சமையலறையில் இருந்தாள். எப்படி ஆண்டி இத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? வெளியில ஆர்டர் செஞ்சிருக்கலாமே, நேத்தும் நீங்க தானே சமைச்சீங்க. இன்று மதியமும் பயிற்சி ஆட்களுக்கான சமையலில் லக்ஷ்மி ஈடுபட்டிருக்க உடன் உதவுவதற்கு பணியாட்கள் இருந்தாலும் லக்ஷ்மியுடன் பேசியவாறு உதவி இருந்த இளமயில் இவ்வாறு கேட்டிருந்தாள். ஏன் மயிலு, வெளியே வாங்கி சாப்பிடலாம்னு சொல்ற அளவுக்கு நேற்று என் சமையல் அவ்வளோ மோசமாவா இருந்துச்சு? சிரித்தவாறு கேட்டார் லக்ஷ்மி. ஐயோ இல்ல ஆண்டி, செம்ம டேஸ்டியா இருந்துச்சு நேற்று சாப்பாடு. ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தான் கேட்டேன். தவறாக புரிந்து கொண்டாரோ என பதட்டமானவளாய் தன்னிலை விளக்கம் கொடுத்தாள். இல்லம்மா, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என் புருஷன் என்னை ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறாரு. பணம் வாங்கி தானே எடுக்கிறோம். வரவங்களுக்கு வயிறார சோறு போட்டா இன்னும் சந்தோஷமா மனசும் வயிறும் நிறைஞ்சு போவாங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் குக்கிங். நான் ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கேன், பார்க்குறியா என்றவரை தனது கைபேசியில் சேனலை திறந்து அவளிடம் காண்பித்தார். பெரும்பாலும் பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவுகளையே அவர் செய்திருந்ததை பார்த்தவாறே வந்தவள். ஆண்டி, இது தேன் மிட்டாய் தானே? நிஜமாவே உங்களுக்கு தேன் மிட்டாய் செய்ய தெரியுமா? கண்கள் மின்ன ஆச்சரியம் பொங்க கேட்டவளை சிரிப்புடன் பார்த்தவராய், பின்ன வேற யாரோ செஞ்சது நான் செஞ்ச மாதிரி வீடியோ போட்டுட்டேன்னு நினச்சியா என்னை கேட்டார். ஐயோ இல்லை ஆண்டி, தேன் மிட்டாய் வீட்டில் செஞ்சு இதுவரை நான் பார்த்ததில்ல, அதான் கேட்டேன் என்றவளை ஆர்வமுடன் அந்த காணொளியை பார்த்தவளை மென்னகையுடன் பார்த்தவர். உன் புருஷனுக்கு தேன் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்குமா? கனிவுடன் கேட்டிருந்தார். அவளின் விழிகள் சட்டென காணொளியில் இருந்து அவரது முகத்திற்கு தாவ. தேன் மிட்டாய் மூலமாக தான் எங்கள் நட்பே தொடங்குச்சு ஆண்டி. அந்நாட்களின் நினைவில் செவ்வானமாய் மின்னியது அவளது முகம். ஓஹோ, அப்படி ஆரம்பிக்குதா கதை? புருஷனை பத்தி பேசினாலே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மினு மின்னு மாறிடுதே உன் முகம் என கேலி செய்து சிரித்தவரை, அப்படி ஆரம்பிச்ச காதலை எப்போ உங்கள் லவ்வ சொன்னீங்க என்று அவர்களின் காதல் கதையை ஆர்வமாக கேட்க பள்ளியில் அவனை முதலாய் சந்தித்ததை உரைத்துவிட்டு அவர்கள் இரு குடும்பத்திற்கும் உண்டான நட்பை மட்டும் உரைத்தவள் மீண்டுமாய் தற்செயலாக இப்பொழுது சந்தித்த போது குடும்பத்தினர் பேசி மனம் செய்து வைத்ததாக கூறினாள். அதே நேரம் இங்கே ராமதாசருடன் அறையில் அமர்ந்திருந்த குமரனிடம், சொல்லுடா புது மாப்பிள்ள, எப்படி போகுது லைஃப் என கேட்டிருந்தார் ராமதாசன். சூப்பரா போகுது டாக்டர். ஆனா என்று தயங்கியவனாய் நிறுத்த, புரியுதுடா குமரா, அன்னைக்கு நீ பேசின விஷயத்தை பற்றி கேட்க தானே சீக்கிரம் வந்திருக்க என கேட்டார். ஆமாம் டாக்டர், இந்த தெரப்பி மட்டும் போதுமா இல்லை நாங்கள் வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு கேட்க நினச்சேன் என்றான் இளங்குமரன். இதுவே போதும் இல்லா, இந்த உலகத்தில் மோஸ்ட் அண்டர் ரேட்டட், குறைவான மதிப்பீடு செய்யப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா குமரா என கேட்டார். என்ன டாக்டர் என்றவனாய் அவன் மொழிக்க, அன்புதான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் விஷயம். அதோட வீரியத்தையும் அதன் தன்மையும் பெரும்பாலும் நாமே புரிஞ்சுக்கிறதே இல்லை என்றார். இந்த பயிற்சியோட உன்னோட அன்பு சேரும் போதுதான் உங்கள் தாம்பத்தியம் இனிமையானதாக அமையும். இல்லா, உன் மனைவிக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கியே இருக்காதடா. எந்த இடத்துல பிடிக்கலை, அதை எப்படி ஹேண்டில் செய்யலாம்னு யோசி. உன்னோட நெருக்கத்தை இயல்பா அவங்கள ஏற்றுக்கவை. சின்னதாக அதுக்காக ஏதாவது முயற்சி செய். அவங்க பயிற்சி மூலமாக நார்மல் ஆகிட்டே வரும்போது உன்னோட இந்த முயற்சியும் சேர்ந்து அவங்க அறியாமலே இயல்பாக உன் நெருக்கத்தை ஏற்றுக்க அவங்க மனசு பழகிடும். நீயும் ஒரு டாக்டருங்கிறதால நான் சொல்ல வரது உனக்கு புரியும் நினைக்கிறேன் என்றதும், எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர் சார் என்றவனாய் புன்னகைத்தான். பயிற்சி வகுப்பு தொடங்கியதும் முந்தைய தினம் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை பற்றி ஒரு முறை விளக்கியவராய் அன்றைய நாளுக்கான வகுப்பினை எடுக்க ஆரம்பித்தார். சிபிடி தெரப்பி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, ஒரு விதமான உளவியல் சிகிச்சைன்னு சொல்லலாம். மனிதர்களோட சிக்கலான நடத்தைகள் மற்றும் மன செயல்முறைகளை ஆய்வு செய்து சரி செய்ய இந்த தெரப்பியை கண்டுபிடிச்சாங்க. இந்த சிகிச்சை மனநோய்க்கான அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் மனநோய் திரும்ப வராமல் தடுக்கவும் மருந்துகள் நல்ல வாய்ப்பாக இல்லாத போது மனநோய்க்கு சிகிச்சை அளிக்கவும் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான திறனையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளையும் தூக்க பிரச்சனை மனசோர்வு போன்றவைகளை சரி செய்யவும் உதவுது. பொதுவாக இந்த சிகிச்சையை தனித்தனி நபர்களுடன் 3 to 5 சிட்டிங்ஸ், அதாவது 3 to 5 அமர்வுகள் பயிற்சி வகுப்புகள் மாதிரி வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தனித்தனியாக வழங்கப்படும் சிகிச்சையே அவங்கள பெரிய நோயாளிகள் போல
போல உணர வைக்கும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் கேஸ்க்கு மட்டும்தான் அப்படி தனியாக கிளாஸ் எடுப்பேன். இப்போ இங்கே எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். அதனால் இப்படி பொதுவாக எடுப்பதே போதுமானதாக இருக்கும் என்றவராய் அந்த சிகிச்சையின் செயல்முறையை பற்றி கூறலானார். முதல்ல அவரவரின் மனப்பிரச்சனைக்கான அடிவேரான காரணம் என்ன, அது எந்த நிகழ்வினால எந்தெந்த சூழ்நிலையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சிகிச்சையின் முதல் படிநிலை. இங்க எல்லாருக்குமே அது தெரியுங்கிறதால அடுத்து இப்படி நம்மளை சூழ்ந்துட்டு இருக்கிற அந்த எதிர்மறை அல்லாது வேண்டாத சிந்தனைகள் எண்ணங்களில் இருந்து விடுபடுதல் எப்படிங்கிறது தான் இரண்டாவது படிநிலை. அந்த இரண்டாவது படிநிலையில் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வரும் அன்ப்ரொடக்டிவ் தாட்ஸ், அதாவது வேண்டாத நினைவுகள், எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகளை குறித்து வச்சுக்கணும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இது வருதுன்னு நீங்கள் குறித்து வச்சுக்கணும். மூன்றாவது படிநிலை, இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வரும் அந்த தேவையற்ற நினைவுகளை, எண்ணங்களை வேறொரு நல்ல நிகழ்வுகள் கொண்டு நீங்க ரீப்ளேஸ் செய்யணும். அந்த கெட்ட நிகழ்வுகள் இடத்துல வேற நல்ல நிகழ்வுகளை நினைச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு பேயை நினைச்சாலே பயம் வச்சுப்போம். பேய் பிசாசுன்னு ஏதாவது அதை பற்றி பேசினாலே உங்கள் மனசுக்குள்ளே தானாக அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் உங்களை பயம் கொள்ள வச்சிடுதுன்னு வச்சுப்போம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரீப்ளேஸ் தெரப்பியை எப்படி பயன்படுத்தணும்னா, பேய் பற்றி பேசும்போது பேய் உங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி நினப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே அந்த பேயை நீங்களே அடித்து விரைச்ச மாதிரி மனசில் நினச்சிக்கலாம். இல்லைனா அது ஒரு பேயே இல்லை, உங்கள் நண்பன் யாரோ உங்களை ப்ராங்க் செய்கிற மாதிரி நினச்சிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் அந்த பேயை விரட்டி விடுற மாதிரி நினைச்சுக்கலாம். இப்படி நினைக்கும் போது அந்த நெகட்டிவ் உணர்வு தானாவே படிப்படியாக குறைஞ்சு நல்ல நேர்மறை அதிர்வலைய உங்களுக்கு உண்டாக்கும். இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது பின்னாடி எப்ப இந்த காட்சி மனசுல வந்தாலும் அந்த பயம் பதட்டம் எல்லாம் போய் நார்மலா இருப்பீங்க. உண்மையான பேயை பார்த்தா கூட பயப்பட மாட்டீங்க. ஒரு நாள்ல இது சரியாகாது. தினமும் காலையில மூச்சு பயிற்சி செய்யும் போது உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற தேவையற்ற நினைவுகள், சிந்தனைகளை மனக்கண்ணில் கொண்டு வந்து அதற்கு மாற்றாக நேர்மறையாக நீங்க நினைத்து வைத்திருக்கும் நினைவுகளை, சிந்தனைகளை கொண்டு வந்து நினைச்சு பார்த்து பயிற்சி எடுக்கணும். இப்படி தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எனர்ஜியிலிருந்து வெளியில வர முடியும் என்றவராய் அப்பயிற்சியை அங்கேயே செய்ய வைத்தார். கண்களை மூடி அமர்ந்திருந்த இளமையிலுக்கு அந்நிகழ்வை நினைப்பதை வேதனை அளிக்க சட்டென கண்களை விரித்து விட்டாள் அவள். அவளின் உடலில் பூத்திருந்த வியர்வையும் அசௌரியமான முக உணர்வுகளையும் பார்த்தவராய் அவள் அருகில் வந்த மருத்துவர், டேக் அ டீப் பிரீத் மயிலு, ஆழமா மூச்சு எடுத்து விடு என்றார். முந்தைய நாள் சொல்லிக் கொடுத்தது போல் மூச்சு பயிற்சி செய்தாள். இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த உங்களுக்கு பிடிச்ச நிகழ்வை மனசுல நினைச்சுக்கோங்க. அது உங்க கணவர் சம்பந்தப்பட்டதாக இருந்தா இன்னும் நல்லது என்றார். அவளது மனக்கண்ணில் முன் குமரன் குஞ்சம் கோவிலுக்கு இருவரும் கைகோர்த்து சிரித்தவாறு பேசி சென்ற காட்சி விரிய, அப்படியே இவள் குமரனை அணைத்து காதல் கூறி முத்தமிடுவது, அவனும் காதலை பொழிவது என குமரன் குறித்தான நல்ல காட்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தானாகவே மனதிற்குள் வந்து அவளின் முகத்தில் மென்முறுவலை உண்டு செய்தது. அவளின் முகமாற்றத்தை கண்டவரின் முகத்தில் கனிந்த முறுவல் உண்டானது. பயிற்சி முடிந்ததும் இளங்குமரனை அழைத்த மருத்துவர் இளமயிலுக்கென சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். She is going to be all right soon. சீக்கிரம் அவங்க குணமாயிடுவாங்க. இன்னைக்கு பயிற்சியிலேயே நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது இல்ல. ஒரு மாசத்துக்கு மேலேயும் இது சரியாகலைன்னா we can go for another treatment. ஆனால் இதுவே அவங்கள சரி செஞ்சிடும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பயிற்சியை மட்டும் விடாம செய்ய வச்சிடுறா என்றார். மகிழ்வுடன் நன்றியுரைத்து அவளுடன் கிளம்பி சென்றான் இளங்குமரன். அன்றிரவு படுக்கையில் விட்டத்தை பார்த்தவாறு படுத்திருந்த இளமயிலை நோக்கி அமர்ந்திருந்த இளங்குமரன், மயிலு நான் மேல படுத்துக்கவா என கேட்டான். மருத்துவர் கூறிய பயிற்சியினை பற்றி சிந்தித்தவளாய் படுத்திருந்தவள் திடீரென அவன் கேட்ட கேள்வியில் கண்களை விரித்தவளாய், என்ன கேட்ட என்றாள். உன் மேல படுத்துக்கவான்னு கேட்டான். ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்து கேட்டான். சற்று அதிர்வாய் கண்கள் விரிய அவனை பார்த்தவள் பின்பு புன்னகையுடன் இரு கரங்களையும் விரித்து அழைத்தாள். அவளை நோக்கி சென்றவன் முழுவதுமாக அவள் மீது படுக்காது தனது பாதி உடல் அவள் மீது இருக்குமாறு ஒரு கையால் அவளின் இடை வளைத்து
மறுக்காமல் அவளது கழுத்தை வளைத்து மார்பில் தலை வைத்தவனாய் படுத்து கொண்டவன், ரொம்ப வெயிட்டா தெரிஞ்ச சொல்லுடா மயிலம்மா என்றான். இரு கரங்கள் கொண்டு அவனை இறுக்கமாய் அணைத்தவளாய் தனது கண்களுக்கு தெரிந்த அவனது தலையில் முத்தமிட்டாள். அவள் மார்பில் சாய்ந்திருந்தவாறே அவளின் இதய துடிப்பினை கேட்டவனாய், தாய் பறவை தன்னோட குஞ்சை சிறகுக்குள்ள அடைக்காக்கிற மாதிரி என்ன கட்டியிருக்க நீ என்றான். ஆகா என வாய் விட்டு சிரித்தவளாய், நல்லா இருக்கு என்றாள். அவனது காலை அவள் மீது போட்டவனாய் மேலும் அவளை அவன் இருக்க, மச்சான் ஹஸ்கி வாய்ஸில் அழைத்தாள். என்னடா மயிலம்மா வலிக்குதா என்றவன் கேட்க, இல்ல இல்ல ஒண்ணுமில்ல என்றவள் தன்னோடு அவனை மேலும் இருக்கினாள். அவனின் கவனமெல்லாம் தனது உடலின் எடை அவளை அழுத்திவிடக் கூடாதே என்பதிலேயே இருக்க அவளின் உள்ளத்தில் இன்ப மழைச்சாரல் அந்நொடியை இன்பமாய் சுகித்திருந்தாள். சற்று மேலேறியவனாய் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தமிட்டவனின் கழுத்து வளைவில் முகத்தை வைத்தவளாய் ஆழ மூச்செடுத்து அவனது வாசனையை உள்ளுக்குள் இழுத்தாள். மெல்ல மெல்ல அவளை முழுவதுமாக தனது உடலின் தொடுகைக்குள் கொண்டு வந்திருந்தான் அவன். 10 நிமிடங்கள் வரையில் இருவரும் ஒருவரோடு ஒருவராய் ஒட்டியவாறு உடலில் ஒவ்வொரு அணுவிலும் தங்களது இணையரின் உடல் வெம்மையினை உணர்ந்தவாறு செலுத்தரிக்க மெல்ல உறக்கத்திற்குள் அவள் ஆழ்ந்த சமயம் நெற்றியில் முத்தமிட்டவனாய் விலகி படுத்தான் அவன். அவனின் விலகலில் கண் விழித்தவள், என்ன மச்சா என்றவளாய் வழக்கம் போல் அவன் மார்போடு புதைந்து அவனை இறுக்கமாய் அணைத்தவளாய் உறங்கி போனாள். தன்னையும் மீறி உடலின் அங்கங்களையும் இயல்பாக அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அன்றாடம் சில நிமிடங்கள் இவ்வாறு அவளுடன் ஒட்டி கொண்டு இருப்பதை வாடிக்கையாக்கியிருந்தான் இளங்குமரன். இருவருமே அன்றாடம் அந்நொடிக்காக காத்திருக்க தொடங்கினர். அந்நொடிகளில் ஒரு பரிபூரண நிம்மதியும் அமைதியும் இருவரின் மனதையும் ஆக்கிரமித்திருக்கும். இருவருக்குள் இருக்கும் சொல்லொன்னா காதலை உணர்த்துவதாய் தோன்றும் இருவருக்கும். இவளும் காலை வேளையில் மூச்சு பயிற்சியும் சிபிடி பயிற்சியும் தொடர்ந்து செய்து வந்தாள். அந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது எதிர்மறையாய் எது தோன்றினாலும் உடனே குமரனுடனான இரவின் அந்நொடிகளையும் அவனுடனான மகிழ்வான வாழ்வின் நிகழ்வுகளையும் நினைத்து கொள்வாள். இவ்வாறாக 1 மாதம் கடந்திருந்த நிலையில் புதுமண தம்பதியினராய் தேனிலவுக்காக கொடைக்கானலுக்கு பயணித்திருந்தனர் இருவரும். அத்தியாயம் 25. இலைகளில் ஒளிகின்ற பூங்கூட்டம் என்னை கண்டு தலையாட்டும். கிளைகளில் ஒளிகின்ற குயில் கூட்டம் என்னை கண்டு இசைமீட்டும். பூவனமே எந்தன் மனம், புன்னகையே எந்தன் மதம். அம்மம்மா காதொழிப்பான் மூலம் இப்பாடலை கேட்டவாறு புன்னகையே எந்தன் மதம் என்று தானும் இணைந்து உற்சாகமாய் புன்னகையுடன் பாடியவள். அம்மம்மா என்ற வார்த்தையில் அதில் ஒலித்த இனிமையில் கண்களை மூடி சித்ராவின் தேன் குரலை செவி மூலம் ரசித்து மனதிற்குள் கடத்தியவளாய், பா வாட் அ வாய்ஸ்ல இல்லாமச்சான் அவனது புஜங்களை பற்றி கொண்டு தோளில் சாய்ந்தவளாய் உரைத்தாள். ஒரு காதொழிப்பான் அவன் செவியிலும் மற்றொரு காதொழிப்பான் இளங்குமரனின் செவியிலும் இருக்க அவளின் ரசனையை ரசித்தவனாய் அவளும் இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்த வண்ணம் கொடைக்கானலில் பேருந்தில் மனைவியுடன் பயணித்து கொண்டிருந்தான் இளங்குமரன். பேருந்தின் ஓட்டத்தில் ஜன்னல் வழியாக முகத்தை வருடி செல்லும் காற்றின் இதத்துடன் தன்னவனின் தோல் சாய்ந்தபடி அவளுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களை ரசித்து கேட்டவாறே ஒரு பேருந்து பயணம் என்பது அவளது நெடுநாளைய கனவு. அதற்காகவே மகிழ்ந்தில் வராமல் தேனிலவு பயணத்தை பேருந்தில் திட்டமிட்டிருந்தான் இளங்குமரன். அந்த பாட்டு தொடங்கவும் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா என்று இவளும் இணைந்து பாடிக்கொண்டிருந்த பொழுது கொடைக்கானல் என்ற பெயர் பலகையை கடந்து இவர்களின் பேருந்து செல்ல பாட்டை நிறுத்தியவளாய், இளமச்சான் இந்த ஊருக்கு கொடைக்கானல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகிட்டு இருக்கிற கவிஞர் மகுடேஸ்வரன் பதிவு பாத்தியா நீ என கேட்டாள். வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் படிக்க மாட்டேன் மயிலு, அந்த நேரத்தில் மெடிசின் சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாம்னு தான் தோணும் என்றான். ஆமாம் நீ தான் செம படிப்சாச்சே, சப்ஜெக்ட் தவிர வேறு யோசிப்பியா என்ன, அதை மறந்துட்டேன் பாரு என்று கேள்வி பார்வையுடன் சொன்னவளை இவன் முறைக்க, சரி சரி நோ முறப்பு, நான் சொல்கிறத கேளு, இதில் செம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கு என்றவளாய் தொடர்ந்தாள். கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல்னு பேரு, இது மழையை கொண்டு வரும். வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு வாடைன்னு பேரு, இந்த காற்றினால் குளிர் ஏற்படும். தெற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு தென்றல்னு பேரு, உடலை தீண்டும் போது இன்பமாய் உணர செய்யும் காற்று. மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கோடைன்னு பேரு என்றதும், ஓ நம்ம சம்மர் சீசன் இன் சென்னை, வெயில்ல நம்மளை வச்சு வெளுத்து வாங்குறது மேற்கிலிருந்து வர காத்தா என கேட்டான் இளங்குமரன். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மேற்குள்ள நிலப்பகுதியிலிருந்து வெப்பமான காற்று வீசும். ஆக கொண்டல் ஈரம், தென்றலிதம், வாடை குளிர்,
கோடை வெம்மை. கோடை காற்று தான் வெப்பமூட்டுவதுன்னு சொல்றோம்ல. ஆனா அதை கோடை காற்று வெப்பமூட்டாமல் இன்பமாகவும் இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம் என்றவள் கேட்கவும், ஓ அப்போ கொடைக்கானல்ல கோடை காலத்துல இன்பமான காத்து தான் வரும். அதான் இங்க சம்மர் சீசன்ல கூட்டம் அழுது போல. அதை வச்சுதான் இந்த ஊருக்கு பேரு வச்சாங்களா என்றான். ஆமா, காற்றுக்கு கால்னு இன்னொரு சொல்லுண்டு. அந்த காற்று நல்ல காற்றாக இருந்தால் நல் காற்று, நற்காற்று, இன்னொரு வடிவில் நல் கால், நற்கால்னு சொல்லலாம். இல்வாய் அப்படிங்கிற சொல் வாயில்னு முன்பின்னாக மாறி இலக்கண பொலி ஆகி பயன்படுத்துகிறோம்ல, அதே மாதிரி நல் காற்று, நல்கால், கால்நல், காணல்னு இலக்கண பொலி ஆகிடுச்சு. ந மேற்கிலிருந்து வீசும் கோடை காற்று வழக்கமான வெம்மையாய் இல்லாமல் இதமான நல்ல காற்றாக, நற்காலாக, காணலாக இருக்கும் இடம் கொடைக்கானல். எவ்வளோ அழகா விளக்கியிருக்கார்ல குமரா என்றாள். ஆமா, அப்ப இதை கொடைக்கானல்னு சொல்லக்கூடாது, கோடைக்கானல்னு தான் சொல்லணும் என்றான் இளங்குமரன். ஆமா என்று ஆமோதித்தவளாய் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவள், மச்சான் இங்க பாரேன் என்று அவனின் கைப்பற்றி இழுத்தாள். பாரேன், அப்படியே வெள்ளி கம்பி மாதிரி அழகா பாய்த அருவி. சிலு சிலுவென சில்லென்ற நீரின் காற்றில் சிலிர்த்த உடலை போர்த்தியிருந்த சால்வையை இழுத்தவளாய் அவனிடம் காண்பித்தாள். இதுக்கு பேரு சில்வர் ஃபால்ஸ்ன்னு படிச்ச ஞாபகமேலு. கொடைக்கானல் டூரிஸ்ட் ஸ்பாட்னு தேடும்போது பார்த்தேன். பஸ் போற பாதையிலேயே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பேருந்து அந்த நீர்வீழ்ச்சியை கடந்து செல்ல அவளிடம் உரைத்திருந்தான் இளங்குமரன். பேருந்திலிருந்து இறங்கி அங்கிருந்து மகிழுந்தை வாடகைக்கு எடுத்து கிளம்பினர். ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த தங்கும் விடுதிக்கு சென்று செக்இன் செய்து தங்களது அறைக்குள் நுழைந்தனர். அப்பாடா என்று அறைக்குள் நுழைந்ததும் விட்டத்தை பார்த்தவாறு கட்டிலில் அவள் விழ அவள் மேலேயே சாய்ந்திருந்தான் இவன். குளிரின் இதத்திற்கு அவனது அண்மை வெம்மையாய் உடலுக்குள் பரவினாலும் அவனை பிடித்து தள்ளி அருகில் படுக்க வைத்தவளாய், கொஞ்சம் வெயிட்டாதான் இருக்க மச்சானி, அவன் காதோடு உரைத்தாள். அவள் காதோடு உரசியவனாய், இப்பவே இப்படி சொன்னா எப்படி என்று புருவம் உயர்த்த, அதான் பயமா இருக்கு மச்சான் கூறியவளின் முகத்தில் அப்பட்டமாய் பயரேகைகள். அட உன் இளா மச்சான் இருக்க பயம் ஏன்? இன்னைக்கு உன்னோட பயம், படபடப்பு, தயக்கம் எல்லாத்தையும் கதம் செஞ்சிடலாம் என்று கண் சிமிட்டியவன். சரி சரி கிளம்பு, சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்றவனாய் அவளை எழுப்பி குளியல் அறைக்குள் தள்ளினான். இருவருமாக கிளம்பி அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் வரவேற்பறைக்கு வந்தனர். நீ உட்கார மயிலு, நான் போய் ரூம் சாவி கொடுத்துட்டு கேப் எதுவோ இங்க இருக்கா இல்ல தனியா புக் செய்யணுமான்னு கேட்டுட்டு வரேன் என்றவனாய் வரவேற்பாளரிடம் சென்றான். சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தவளாய் அமர்ந்திருந்தவளை நோக்கியவாறு தூரத்திலிருந்து சிரித்த முகமாய் வருபவனை கண்டு நெஞ்சம் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவளின் இதழ்கள் தன்னாலேயே அர்ஜுன் என்ற முனக அவள் அருகில் வந்திருந்தவனோ, ஹாய் மயிலு எப்படி இருக்க என சிரித்த முகத்துடன் இயல்பாய் கேட்டிருந்தான். சற்று நிதானித்தவளாய் தன்னை சமன்படுத்தி கொண்டவள் சிரித்த முகத்துடன் ஹாய் அர்ஜுன் என்னும் போது அவர்களின் அருகே வந்திருந்தான் இளங்குமரன். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க என்று கை நீட்டி குளிக்கவனாய் அர்ஜுன் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கே அர்ஜுன், நீங்க எங்க இங்க புன்சிரிப்புடன் கேட்டிருந்தான் இளங்குமரன். இந்த ஹோட்டலும் எங்களோட பிரான்ச் தானே, இதுக்கு தான் நான் மேனேஜர், அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போவேன் என்றவனாய். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், மனம் நிறைந்த மகிழ்வுடன் அர்ஜுன் கூறியிருந்ததை கண்களில் கனிவுடன் கேட்டிருந்தாள் இளமையில். சென்னை வந்தா நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அர்ஜுன், உங்க ஃபேமிலியோட வாங்க என்று வரவேற்றான் இளங்குமரன். இருவரின் உரையாடலையும் இன்முகத்துடன் பார்த்திருந்த இளமையிலின் மனதில் சொல்ல நான் நிம்மதி பரவியது. சிறிது நேரம் அவரவரின் தொழில் மற்றும் பணிகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தவர்கள் அதன் பின்பு அங்கிருக்கும் சுற்றுலா தலங்களை பற்றி பேசிவிட்டு விடை பெற்று நகர்ந்தனர். தேங்க்ஸ் எல்லாம் மச்சான் என்றவளை அவனது கையினை பற்றி இறுக்கி கொண்டாள் இளமையில். ஏன் எதுக்கு தேங்க்ஸ் புரியாது அவன் கேட்க. அர்ஜுனை பார்த்துட்டு நிஜமாவே பயந்துட்டேன், உங்க 2 பேரையும் ஒன்னா ஃபேஸ் செய்ய ஒரு மாதிரி தயக்கம், எனக்கு ரொம்ப படபடப்பா வந்துச்சு ஒரு நிமிஷம் என்றாள். அவளின் தோளை சுற்றி கையை போட்டு வளைத்தவனாய் அந்த விடுதியை விட்டு வெளியே வந்தவன், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, அவர் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்மோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவ்வளோதான் என் மைண்டில் இருக்கு, இதுக்கே நீ இவ்வளோ சங்கடப்படுற, உன் மனசுலையும் அந்த எல்லையோடவே அவரை நிறுத்திடு, அதோட இளமையிலுக்கு இருக்கும் ஒரே புருஷன் இந்த இளங்குமரன் மட்டும்தான், முன்ன பின்ன சைடு குறுக்கெல்லாம் யோசிக்காம என்ன மட்டும் நினைப்பியா மயிலம்மா என்றவாறு அவளின் நெற்றியில் முட்டினான். நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது அவளுக்கு. எப்பவும் நீ ரொம்ப தெளிவிடா என்று நெஞ்சுருக அவள் கூற, என்ன செய்ய, என் பொண்டாட்டிய
தெளிய வைக்க நான் தெளிவா இருக்க வேண்டியிருக்கே என்று கேலியாய் கூறினான். அவனது புஜத்தில் இடித்தவளாய், ஹலோ டாக்டர் சார், இந்த தெளிவெல்லாம் உங்களுக்கு எங்க தியாகு மாமா கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால ஆல் கிரெடிட்ஸ் கோ டு மாமா தான் என்றவள் கூறிக்கொண்டிருந்த சமயம் குமரனின் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்தவனாய், பாரா மருமக மாமனாரை பற்றி பேசினதும் அவரே கால் செய்கிறாரு என்று சிரித்தவாறு அழைப்பை ஏற்று தாங்கள் கொடைக்கானலை வந்தடைந்து விட்டதாக கூறி பேசியவன் மயிலிடம் கைபேசியை கொடுத்தான். மயிலு பாப்பா, அங்கே குளிர் எப்படி இருக்கு? தாங்குற அளவுக்கு இருக்கா? சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க 2 பேரும் என்று தியாகராஜன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஒளிபரப்பியில் இருந்த கைபேசியில் இடை புகுந்தவராய், ஆமாம் மயிலு, தண்ணியெல்லாம் சில்லுன்னு இருக்கும், சுடு தண்ணியில் குளிங்க, தலைக்கு குளிக்கிறேன்னு சரியா துவட்டாம விட்டுடாத நீ என்றார் அம்பிகா. சரிங்க மாமா, சரியத்த, நாங்கள் உடம்ப பார்த்துக்கிறோம். மாமா கடையிலேயே வேலை வேலைன்னு இருந்துட்டு போறாரு. 2 பேரும் வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க என்றவளாய் இணைப்பை துண்டித்தவள் என் அப்பா கிட்ட உணர்ந்த அதே பாசத்தை நான் மாமா கிட்ட ஃபீல் செய்கிறேன் குமரா. அவர் மயிலு பாப்பான்னு கூப்பிடும் போதே மனசுல எந்தவித கவலை இருந்தாலும் எல்லாமே சட்டுன்னு மறந்து ஹாப்பியா ஆயிடுறேன். நமக்காக நம்மளை கேர் செய்ய ஒரு குடும்பம் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா என்றவளாய் அவனின் கைகளை பற்றி கொண்டு அவனுடன் நடந்தாள். மென்னகையுடன் அவள் கூறியதை கேட்டிருந்தான் இளங்குமரன். இருவருமாக அருகிலுள்ள உணவகத்தில் காலை உணவை உண்டுவிட்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மகிழுந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். வட்டக்கண்ணல் நீர்வீழ்ச்சிக்கு சென்றவர்கள் அங்கே நீர்வீழ்ச்சியின் அருகே பாறை மீது அமர்ந்து கால்களை தண்ணீரில் வைத்தவாறு அமர்ந்திருந்தனர். இருவருமாக இணைந்து பல சுயமிகளை எடுத்துக்கொண்டனர். ஆசையாய் ரசனையாய் அந்த அருவியினை ரசித்தவர்களை ரசித்திருந்தான் இவன். அவளை அருவியின் அருகே நிற்க வைத்து நிறைய படங்களை எடுத்தான். நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியே வந்து சாலையில் கால் வைக்கும் பொழுது விரலில் ஏற்பட்ட விறுவிறு உணர்வில் என்று லேசாய் அலறியவாறு சட்டென மடிந்து அமர்ந்தவளாய் கால் விரல்களை பிடிக்க, என்னாச்சு மயிலு என்றவனாய் அவள் அருகில் மண்டையிட்டு அமர்ந்தான் இளங்குமரன். கால் விரல் இழுக்குது இல்லாமச்சா என்றவளின் முகம் வழியில் சுருங்கியது. என்னாச்சு, நான் பார்க்குறேன், நீ எழுந்து நில்லு என்று அவளை எழுந்து நிற்க வைத்தவன் சிறப்பிலிருந்து அவள் காலை உருவியவனாய் தனது தொடை மீது எடுத்து வைக்க தரையில் முட்டியிட்டு அமர்ந்திருந்தவனின் தோலை குனிந்து பற்றியவளாய், ஐயோ மச்சா, என்ன செய்யற? நடு ரோட்ல என் காலை பிடிச்சிட்டு இருக்க. அவன் தொடையில் இருந்து காலை எடுக்க முயன்றாள். அவள் காலை அழுத்தமாய் பிடித்து ஒவ்வொரு விரலையும் இழுத்து நேவி விட்டவனாய், இதில் என்ன இருக்கு? என் பொண்டாட்டி காலைத்தானே நான் பிடிச்சிட்டு இருக்கேன் என்றவன் அவளின் வலியும் அந்த விறுவிறு உணர்வும் குறைந்ததும் காலினை தரையில் ஊன்றி நிற்க செய்தவனாய், அதுவும் இல்லாம நான் டாக்டர் மயிலு, யாருக்கு எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில ட்ரீட்மெண்ட் செய்யணும்னாலும் தயங்காம செய்யணும். இடம் பொருள் பார்த்துட்டு இருந்தா டாக்டரா இருக்க தகுதி இல்லாதவன் அர்த்தம் என்றான். அவளின் கைப்பற்றி மெல்ல நடக்க வைத்தவன், இப்போ ஓகேவா என கேட்டான். அவள் ஆம் என தலையசைக்க, உடம்புல சத்தே இல்லடா உனக்கு, ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கு போல, நீர் சத்து குறைஞ்சிருந்தாலும் இப்படி ஆகும். தினமும் பேச்சம்பழம் மாதுளப்பழம் சாப்பிட்றதானே, உன்னோட ஃபுட் ஹேபிட்டை நிறையவே மாற்றணும் போலையே என்று அவளுடன் பேசியவனாய் மகிழுந்தன் தரிப்பிடத்தை நோக்கி நடக்க, இல்லாமச்சான் உன் டாக்டர் மூலையை கொஞ்சம் தூர வைக்கிறியா, அட்வைஸ் பொழிஞ்சே கொல்றடா என்று அவளின் பேச்சில் சிரித்தவனாய் அவளின் தோலை சுற்றி கையை போட்டவன் காதோடு மெல்லிய குரலில், இப்போ நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு, நைட்டு எப்படி என்னை தாங்குவியோனு என்றவன் கூறவும் சட்டென முகம் சிவந்து போக கூச்சத்தில் நெளிந்தவளாய், அச்சோ எங்க வந்து என்ன பேசுற நீ, கடிந்து கொண்டவளாய் பட்டன தோலில் அடித்திருந்தாள். இவர்கள் இருவரையும் தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அக்மாக் ஹனிமூன் ஜோடிகள் என்று தெரியும் அளவிற்கு நாணமும் கூச்சமும் சிரிப்புமாய் முகத்தில் உணர்வுகள் தாண்டவமாட கைகோர்த்து நடந்து சென்றிருந்தனர் இருவரும். மகிழுந்தில் ஏறி அமர்ந்தவர்கள் அடுத்து மோயர் பாயிண்ட் என்னும் இடத்திற்கு சென்றனர். அங்கு கொடைக்கானல் வியூ பாயிண்ட் மிகவும் பிரசித்தி பெற்றது. இவர்கள் வார நாட்களில் சென்றிருந்ததால் பெரிதாக கூட்டமில்லை. சுற்றிலும் புகை மூட்டத்துடன் கூடிய பாறைகளும் அதனை சுற்றி பச்சை பசல் என புல்வெளிகளும் என அவ்விடத்தை அத்தனையாய் ரசித்து பார்த்திருந்தால் இளமையில் சற்று உயரே சென்று அந்த வியூ பாயிண்டை பார்க்கவென கோபுரம் போன்று அமைக்கப்பட்டிருந்த டவரின் படிக்கட்டில் ஏறினர் இருவரும். வளைவு வளைவாய் சென்ற படிக்கட்டில் ஏறி மேல் தளத்தை அடைந்து ஓரமாய் கைப்பிடி சுவற்றின் அருகே நின்றனர் இருவரும். சிலு சிலுவென காற்று ஊசியாய் உடலை துளைக்க என்றவளாய்
இறுக்கமாய் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு உடலை குறுக்கியவாறு சுற்றியிருந்த இயற்கை காட்சியினை பார்த்திருந்தவளின் இடையே சுற்றி கை போட்டு தன்னோடு இருக்கியவனை பதறி போய் பார்த்தவளாய், ஐயோ பப்ளிக் என்றவாறு அவள் விலக போக, சுத்தி பாருங்க பொண்டாட்டி, டவர்ல நாம மட்டும்தான் இருக்கோம் என்றதும் சுற்றி பார்த்தவளை ஆசுவாசமானவளின் பின்னோடு நின்று இடையே சுற்றி தனது இரு கரங்களையும் தவள விட்டு தன்னோடு ஒட்டியவாறு அவளை இழுத்து நிறுத்தியவன் இயற்கை எழிலை ரசித்திருந்தான். அப்படியே தங்கள் இருவரையும் சேர்த்து ஒரு தற்படத்தையும் எடுத்திருந்தான். அவனது மார்பில் பின்னந்தலையை சாய்த்து நின்றிருந்தவளின் உடலுக்குள் அவனது உடலின் வெம்மையை பரவி சில்லப்பை குறைத்து சிலிர்ப்பை கூட்டியிருக்க தலையை திருப்பி அவன் முகத்தை பார்த்தாள் அவள். சுற்றிலும் பார்வை செலுத்தியவாறு இருந்தவன் மனைவியின் பார்வையில் என்ன என்று புருவத்தை உயர்த்தியவனாய் பார்த்தவன் சட்டென குனிந்து கன்னத்தில் இதழொற்றி எடுத்தான். ஐயோ இல்லாமச்சான் என்று விலகி நின்றவள், ஒரு மார்க்கமாதான் திடீரெனி என்று தள்ளி நெருக்க அவளின் கூச்சில் ஹாஹா என சிரித்தவனாய் அவள் தோள் மீது கை போட்டு நின்றவன், உன் மனசு எவ்வளோ ரசிக்குது, எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் செய்துன்னு இந்த மூஞ்சி சொல்லுது மயிலு என்றவனாய் அவளை ஒட்டி நின்றான். ரசிக்கும், இதெல்லாம் நம்ம ரூம்குள்ள வச்சுக்கிட்டேன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அவள் வாய்க்குள் முனைகியது அப்படியே இவனது செவியில் விழவும் அட்டகாசமாய் சிரித்திருந்தான் இளங்குமரன். மதிய உணவை அங்கேயே முடித்தவர்கள் அடுத்த பல சினிமாக்களில் வந்த இடமான பைன் ஃபாரஸ்டுக்கு சென்றனர். சுற்றிலும் பைன் மரங்கள் நிறைந்த அந்த இடத்தினில் காலார நடந்து சென்று சில மணி நேரங்கள் அமர்ந்து கதை பேசியவர்கள் தற்படங்கள் எடுத்துக்கொண்டவர்களாய் மாலையில் அங்கிருந்து கிளம்பினர். இரவுணவை வெளியவே முடித்துவிட்டு தங்கம் விடுதிக்குள் நுழைந்து வரவேற்பறையில் அறையின் சாவியை அவன் வாங்கிய போது, சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்ற வரவேற்பாளினி அவனிடம் வழங்கினாள். இங்கு யார் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டவளை மர சட்டம் போன்ற வடிவில் அவளின் முட்டி வரை இருந்த அந்த பெரிய பார்சலை கையில் வாங்கினாள். தெரியலையே, போய் பாப்போம் என்றவனாய் அறை கதவை திறந்ததும் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று ஓய்வறைக்குள் நுழைந்து கொண்டான் இளங்குமரன். என்ன பார்சலா இருக்கும் என்று சிந்தித்தவளாய், குமரா நான் அதை பிரிச்சு பார்க்கவா என்றவள் கேட்க, பிரிச்சு பாரு மயிலு, நான் வந்து பார்க்குறேன் என்றவாறு குளியல் அறையில் இருந்தவாறே சத்தம் கொடுத்தான் இளங்குமரன். அதை பிரிக்க ஆரம்பிக்கவுமே அப்பரிசு மரசட்டம் இட்டப்பட்ட புகைப்படம் என்று விளங்கியது அவளுக்கு. சுற்றிலும் இருந்த வண்ணமயமான காகித தாளை கிழித்து உள்ளே பார்த்தவளின் கண்கள் வியப்பில் விரிந்தன. வண்ண ஓவியமாய் வரையப்பட்டிருந்த படம் அது. அதிலும் அவளின் படமோ அவனின் படமோ மட்டுமாக அதில் இல்லை. பருவ வயதில் இளமையிலும் இளங்குமரனும் சந்தித்த நாட்களில் இருந்து திருமணமாகும் வரை அவர்களது வாழ்வின் நிகழ்வுகளை அடுக்கடுக்காக குட்டி குட்டி ஓவியங்களாக வரைந்து அந்த ஓவிய படங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து நிற்கின்ற படம் போல் வரையப்பட்டிருந்த ஓவியத்தை பார்த்திருந்தவளின் கண்களில் இன்பச்சாரல். முதல் முறையாய் இருவரும் சந்தித்த அந்த தேன் மிட்டாய் நிகழ்வு, மிதிவண்டி சண்டை, வழக்கமாய் தேன் மிட்டாய் வாங்கும் கடை, நட்பாய் பழகிய நாட்கள், வயதிற்கு வருவது பற்றி கேட்டு அவனது தந்தையிடம் அவனை அவள் மாட்டிவிட்ட நிகழ்வு, அவள் வயதிற்கு வந்த பின் அவளுக்காக வகுப்பின் வெளியே அவனும் அவளுமாய் நின்ற நிகழ்வு, அவனின் முகத்தை ரசித்து பார்த்தவாறு கவிதை சொன்ன நிகழ்வு, அவனை காணும் சமயங்களில் அவள் கண்களில் இருக்கும் அந்த மையல், அவள் காதல் மொழிந்த நிகழ்வு, அவள் அறையில் உறங்கியிருந்த போது அவன் அவளிடம் பேசிய நிகழ்வு, அவனின் கைகளை பற்றி கொண்டு அழுதவாறு விடை கொடுத்து பிரிந்த நிகழ்வு என பருவ வயது நிகழ்வுகள் அனைத்தும் வரையப்பட்டிருக்க, நிறைவாக இவர்கள் இருவரும் மாலையும் கழுத்துமாக குஞ்சத்தூர் முருகன் முன்பு நெஞ்சிருக்கும் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலிருந்த படங்களை கீழிருந்து மேலாக பார்வையிட்டவாறே வந்தவளின் விழிகளில் நீர் கோர்த்து நெகிழ்ச்சியுடனான மகிழ்ச்சியில் நெஞ்சம் விம்ம தொடங்கியது. குளியலறையின் வாசலில் நின்று கை கட்டியவாறு அவளின் முக பாவனைகளை புன்னகையுடன் பார்த்திருந்தவனை தாவி வந்து அணைத்திருந்தால் இளமையில் கண்ணீர் மடைத்திருந்த வெள்ளமாய் கரை புரண்டோடியது. அவனின் முகத்தினை கைகளில் ஏந்தியவளாய், எதையுமே மறக்கலை அணி என கேட்டிருந்தாள். எப்படி இந்தளவுக்கு நினைவு வைத்திருக்கிறான்? நெஞ்சம் பூரித்து கிடந்தது. இந்தளவுக்கு தன்னை காதலிக்கிற அணு உணவா ரசிக்கிற ஒரு பொண்ணு தனக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அப்படியான மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தவ நீ மயிலம்மா. அதெல்லாம் எப்படி நான் மறக்க முடியும்? நீ இவ்வளோ காதலை பொழியிற அளவுக்கு நான் உனக்கு எதையுமே செய்யலையடா மயிலம்மா. நெகிழ்ந்த குரலில் அவள்
அவன் கூறவும், எனக்கு நீனாலே இஷ்டம் இல்ல மச்சான். அப்பவே என் அப்பா அளவுக்கு உன்னை பிடிக்கும். இப்போ எனக்காக எவ்வளோ செய்கிற, லவ் யூ இல்ல மச்சான் என்றவளாய் அவனை இறுக அணைத்திருந்தாள். அவளின் முகத்தினை கைகளில் ஏந்தியவனாய், லவ் யூடா மயிலம்மா என்றவன் இதழில் மூழ்கினான். அவளின் முகம் முழுவதும் முத்தமிட்டவன் நெற்றியில் முட்டியவாறு அப்படியே நின்றான். சரி, நீ குளிச்சிட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தவன் கட்டிலில் அமர்ந்து அந்த படத்தினை பார்த்திருந்தான். அவள் குளித்து முடித்து இலகுவாக உடைக்கு மாறி அவன் அருகில் அமர்ந்து தோல் சாய்ந்தவளாய் அவனுடன் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தவள், யார் இதை வரைஞ்சது, இங்கே யார் கொண்டு வந்து கொடுத்தது என கேட்டாள். இங்கே இந்த ஏரியாலேயே ஆர்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துருந்தேன். நாம் இங்கே வந்து சேர்ந்ததும் அட்ரஸ் அனுப்பி இங்கே வந்து ரிசப்ஷனில் கொடுக்க சொல்லிட்டேன் என்றான். ஓ, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க, நான் அவங்கள பாராட்டினேன்னு சொல்லு என்றாள். அவருக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியவன் படத்தை எடுத்து ஓரமாக வைத்தவனாய் மனைவியின் முகம் நோக்கி அமர்ந்தவன் புன்னகையுடன். அப்புறம் என கேட்டான். அப்புறம் என்றவளுக்கு நானும் வந்து ஒட்டிக்கொள்ள தலையை தாழ்த்தி கொண்டாள். நான் உன் மேலே படுத்துக்கவா மயிலம்மா அன்றாட செயலாக கேட்டிருந்தான் இளங்குமரன். என்று தலையாட்டியவள் கட்டிலில் படுத்துக்கொண்டு கைகளை விரிக்க தனது டிஷர்ட்டை அவன் கழற்றவும் அவளது விழிகள் விரிய எப்பவும் டிஷர்ட்டோட தானே உள்ளே போன குரலுடன் மெலிதாய் கூறியவளின் கரத்திற்குள் நுழைந்து அவள் மேல் படர்ந்தவன். அப்போ கட்டிக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம், இப்போ என்றவனாய் அவளது வெற்றிடையில் வருட சிலு தடங்கியது அவளின் தேகம். இதுவரை அவனது வெற்றி மேனியை ஸ்பரிசித்திராதவளுக்கு அவனை அணைத்து கொள்ள கரங்கள் எழவே இல்லை. தனது முகத்தை தூக்கி அவள் முகத்தை பார்த்தவன், கட்டிக்கலையாடா என கேட்டான். தயக்கத்துடன் அவனை அவள் ஏறிட சற்றே மேலே ஏறியவனாய் அவளது முகத்தை தனது வெற்றி மார்பு மீது அழுத்தி உச்சியில் முத்தமிட்டிருந்தான். தன்னை அரவணைத்து பாதுகாக்கும் செயலாய் அந்த முத்தமும் அணைப்பும் அவளுக்கு புரிபட மெல்ல கைகளை தூக்கி அவனை சுற்றி கொண்டு வளைத்தவளாய் அவனை அணைத்து மறுநொடி இறுக அணைத்து அவள் இதழில் புதைந்திருந்தான். அவன் இளமையில் பட்டன கண்களை மூட இதழிலிருந்து விலகியவனாய், கண்ணை மூடாதடா மயிலம்மா, ஜஸ்ட் லுக் அட் மீ, என்ன பாரு என்றான். சரியென தலையசைத்தவளாய் அவனை பார்க்க அவளின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தில் எழுந்தமர்ந்தவன், மயிலம்மா உன் ஃபோன் எங்க என கேட்டான். அவள் மேஜையை கை காட்டவும் அவளின் கைபேசியை கையில் எடுத்தவன், நீ நல்ல சாங் கலெக்ஷன் வச்சிருக்க என்றவனாய் அப்பாடலை எடுத்தவன் தான் நிறுத்தும் வரை அதே பாடலை ஓடுமாறு லூப்பில் போட்டுவிட்டான். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா, இதழோடு இதழ் சேர்த்து என்ற வரிகளில் அவன் தனது இதழை நெருங்குவான் என்று இவள் எதிர்பார்த்திருக்க அவளது கழுத்து வளைவில் புதைந்திருந்தான். அவன் காதோடு உரசி கன்னத்தில் முத்தமிட்டவன், கண்ணாளனே கண்ணாளனே உன் கண்ணிலே என்னை கண்டேன் என்ற வரிகளில் நிமிர்ந்து அவளை பார்த்து கண்களை சிமிட்டி சிரித்தான். கண் மூடினாள் அந்நேரமும் உன்னை கண்டேன். லேசாய் தலையை தூக்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவள் மீண்டுமாய் கழுத்தில் புதைந்தவன் அவளின் தேகத்தை தனது கரங்களில் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். ஒரு விரல் என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் அழகா, மறு விரல் வந்து தொடுகையில் விட்டு விலகுதல் அழகா. மெல்ல மெல்ல அவளின் அங்கங்களை தீண்டி உணர்வுகளை தூண்டியவனாய் முன்னேறியவனின் முக உணர்வுகளை சிலிர்ப்பும் வெக்கமுமாய் பார்த்திருந்தாள். இளமையில் உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா, 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நீ அல்லவா, இதே சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன, இந்நேரமே என் ஜீவனும் போனால் என்ன. மீள முடிய சுகத்தில் தொலைத்திருந்தவள் அவனை இழுத்து அணைத்து இதழுடன் இணைத்திருந்தாள். முத்தத்திலே பல வகையுண்டு இன்று சொல்லட்டுமா கணக்கு, இப்படியே என்னை கட்டிக்கொள்ளு மெல்ல விடியட்டும் கிழக்கு. அவளது முத்தத்தின் எதிர்வினையாய் தானும் முத்தமிட்டு அவளை நெகிழ செய்தவன் நெருக்கமாய் உருமாற முனைந்தவனாய், ஆர் யூ ஓகே என கேட்டான். கண்களில் திகில் பரவ இல்லை என தலையசைத்து இறுக்கமாய் கண்களை மூடியவாறு அவனை அணைத்தவள். குமரா குமரா என்று முனகியது அவனது காதினுள் துல்லியமாய் விழவும், உன் குமரன் தாண்டா மயிலம்மா, உன் இளாமச்சான் தாண்டா, கண்ணத்தர என பாரு என்றான். அவள் மிரட்சியுடன் அவனை பார்க்க, ஜஸ்ட் ஃபீல் மீ மயிலம்மா. அவள் மீது படுத்தவனாய் தனது உடலின் வெம்மையை அவளுக்கு கிடத்தி அணு அணுவாய் தனது அங்கங்களை அவளை
உணர வைத்தவன். ஆர் யூ ஓகே நவ் என கேட்டான். சரி என தலையசைக்க தனது செயலில் ஈடுபட்டவனாக, மயிலம்மா, நீ அந்த ஃபோட்டோ பார்த்தல, அதில் ஒரு படத்தில் கட்டில் தூங்கிட்டு இருக்கிற உன் பக்கத்தில் நான் உன் கைப்பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு, பாத்தியா? அது எப்போ நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவளிடம் பேசியவாறு அவளின் கவனம் முழுவதும் தன்னிடம் இருக்குமாறு திசை திருப்பியவன் மெல்ல மெல்ல முன்னேறினான். ஆமா இல்லாமச்சா, நானே கேட்கணும்னு நினச்சேன். எப்போ நீ அப்படி வந்து உட்கார்ந்து என்று கேட்டவளின் உடல் முழுவதுமாய் அவனது ஆளுகைக்குள் சென்று எதிர்வினையாற்ற தொடங்க, அடுத்து அவன் கூறியவை எதுவும் அவளது செவியினில் சேரவே இல்லை. அவளின் நினைவுகள் முழுவதையும் ஆக்கிரமித்து தன்னை நோக்கி இழுத்து நிறைத்திருந்தான் இளங்குமரன். இதே சுகம், இதே சுகம், என்னாலுமே கண்டால் என்ன, இந்நேரமே எந்நேரமே என் ஜீவனம் போனால் என்ன, முத்தத்திலே பல வகையுண்டு என்று சொல்லட்டுமா கணக்கு, இப்படியே என்னை கட்டிக்கொள்ளு மெல்ல வெடியட்டும் கிழக்கு, அச்சப்பட வேண்டாம் பெண்மையே, எந்தன் ஆண்மையில் உண்டு மேன்மையே, அணுவிற்குள் அணுவாய் மின்னல் வெட்ட செய்து அங்கமெல்லாம் இடியிடித்து மேனி எங்கும் சாரல் மழையாய் பொழிய, அவளுள் அவனும் அவனுள் அவளும் முழுவதுமாய் மூழ்கி சுகவேதனையில் தத்தளித்து இனிமையான பயணமாய் ஈருடல் ஓருயிராய் கலந்த பின் நிறைவாய் அவளின் நெற்றியில் முத்தமிட்டவன். எதுவும் ஹர்ட் செஞ்சிட்டேனாடா என கேட்டான் மையலுடன் அவனை நோக்கியவள். நிஜமாவே உன்னோட ஆண்மையில் மென்மை இருக்க இல்லாமச்சான் என்றவளாய் செவ்வானமாய் சிவந்த முகத்தை அவனது மார்பில் மறைத்து இறுக அணைத்து கொள்ள, ஹஹா என வாய் விட்டு சிரித்தவனாய், லவ் யூடா பொண்டாட்டி என்றான். அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் உதட்டை அசைத்தவளாய், நானும் லவ் யூ 100 times 1000 times லவ் யூ இல்லாமச்சான் என்றாள். அவனின் கைபேசியை எடுத்து பாடலினை நிறுத்தியிருந்தான். இருவரும் சில நிமிடங்கள் அதீத மகிழ்வில் மனதின் நிறைவில் அப்படியே அணைத்தவாறு படுத்திருக்க, மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவளாய், ஆமா நான் ஒரு கேள்வி கேட்டேனே, பதில் சொன்னியா நீ என கேட்டாள். என்ன கேள்வி? புருவத்தை சுருக்கியவனாய் அவளை கேட்டான். அந்த படம், அந்த கட்டிலில் தூங்குற என் பக்கத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த படம், எப்போ நீ வந்து என் பக்கத்தில் அப்படி உட்கார்ந்த என்றவள் கேட்க, அட்டகாசமாய் சிரித்தவனாய், அப்போ நான் சொன்னது எதுவும் காதல விழலையா மயிலம்மா என கேட்டான். நீ எப்போ சொன்ன கேட்டவளாய் திருவென முழித்தவளின் விழி மொழியனில் வாய்க்குள் சிரித்தவனாய், பரவாயில்ல மயிலம்மா, பொண்டாட்டியை மயக்கிறதுல உன் புருஷன் பாஸ் மார்க் வாங்கிட்டேன் என்றான். அப்போ நிஜமாவே சொன்னியாடா என்றவளுக்கு கூச்சமும் வெக்கமும் பிடுங்கி தென்ன அவன் மார்பிலேயே முகத்தை புதைத்து கொண்டாள். சத்தமாய் சிரித்தவாறு அவளை அணைத்து கொண்டவன், சொல்லுடா மயிலம்மா, ஆர் யூ ஹாப்பி என கேட்டான். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் இரு கண்ணங்களையும் பிடித்து கிள்ளி ஆட்டியவளாய், நீ எவ்வளோ சாஃப்ட் தெரியுமா, மேன்லி சாஃப்ட் புருஷா என்று நெற்றியில் முட்டியவள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இல்லாமச்சான் என்றாள். அப்ப மேக் ஏ விஷ் பொண்டாட்டி, இந்த மாதிரி முழுமையா ஒருவரோட ஒருவர் காதலோட இணைந்த பிறகு மகிழ்வா இருக்கிற மனநிலையில நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்றதும் எதுவும் யோசிக்காது மறு நிமிடம், உன்ன மாதிரியே ஒரு பையன் வேணும் இல்லாமச்சான், நம்ம காதலின் உருவாக, உன்னோட நல்லவைகள் அனைத்தின் உருவமாக ஒரு பையன் வேணும். கண்களில் ஆசை பொங்க உரைத்தவளை கனிவுடன் பார்த்தவனாய், கண்டிப்பா நடக்கும் மயிலம்மா என்றவன், என் மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வச்சிடும் முருகா என மனதோடு வேண்டிக் கொண்டான். காதலும் காமமும் ஊடுருவ நேசத்துடனான இவர்களின் இணைவு அடுத்தடுத்த நாட்களில் அவர்களின் வாழ்வில் மென்மேலும் இனிமை கூட்டி இன்புற செய்து இணை பிரியா தம்பதியராய் அவர்களை உருமாற்றியிருந்தது. இளமயிலின் இதயத்தில் மட்டுமல்லாது அவளின் ஒவ்வொரு அணுவிற்கும் உயிரளித்து அவளுள் நிறைந்து யாவுமாகி இருந்தான் இளங்குமரன். அத்தியாயம் 26. 2 மாசமா தள்ளி போயிட்டு இருக்கே மயிலம்மா, ஒரு செக்கப்க்கு போயிட்டு வந்துடலாமா? தேனிலவுக்கு சென்று வந்த 6ஆம் மாதத்தில் இவ்வாறு கேட்டிருந்தான் இளங்குமரன். ஏன் நீயே செக் செய்ய மாட்டியா? நீ ஜெனரல் சர்ஜனாவும் தானே டியூட்டி பார்க்குற? கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தவளாய் கேட்டாள் இவள். இல்லை மயிலம்மா, உன் விஷயத்துல நான் டாக்டராகவே செக்கப் செஞ்சாலும் உன் புருஷனா பதட்டத்தோடு தான் செய்வேன். அதான் என்னோட கைனிக் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கூட்டிட்டு போகலாம்னு நினச்சேன் என்றான். கட்டிலில் அமர்ந்திருந்தவனின் அருகில் அமர்ந்தவளாய், இல்லாமச்சான், இன்னும் 2 மாதம் போகட்டுமே, இருக்குன்னு நினச்சி எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இல்லைன்னு ஆக்கிட்டா கஷ்டமாக இருக்குமேனு யோசனையாக இருக்கு என்றாள். அவளின் உள்ளங்கையை பற்றி வருடியவனாய் அமைதியாக அவன் இருக்க, என்ன ஓடுது உன் மனசுக்குள்ள?
இப்பவே டெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறியா என்னை கேட்டாள் இவள். இல்லை என தலையசைத்தவனாய், நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா நினைச்சிக்க கூடாது என்று பீடிகையுடன் ஆரம்பித்தான். ஓஹோ, தப்பா நினைக்கிற மாதிரிலாம் கூட உனக்கு பேச தெரியுமா, சொல்லு கேட்போம் என்று கேலியாய் சிரித்தாள் இவள். ஓவர் நக்கலாடிச்சு உனக்கு என்று சிரித்தவனாய் அவளை நோக்கி திரும்பி அமர்ந்து கண்களை பார்த்து, உள்ள ஒரு கரு வளரும் போது உன் கூட இணைஞ்சிருக்கிறது, கருவை பாதிச்சிடக்கூடாது என்ற பயமும் பதட்டமும் வந்து புருஷனா என்ன உன் கூட முழு மனசா இணங்க விடாம செய்து மயிலமா என்றான். ஓஹோ, அதான் நீ ஒரு மாதிரி குழப்பத்திலேயே என் மேல புரண்டுட்டு இருந்தியா என சிரித்தவளை, சரி அப்ப 2 மாசத்துக்கு என்கிட்ட வராத வாய்க்குள் சிரித்தவாறு உரைத்திருந்தாள். அது முடிஞ்சா நான் ஏன் இப்படி உன்கிட்ட புலம்பிட்டு இருக்க போறேன் என்று வாய்க்குள் முனகினான் இவன். அவனின் கூஷில் வாய்விட்டு சிரித்தவளை, சரி இப்ப நான் உன்னை கேட்பேன், நீ தப்பா நினைக்காம கோபப்படாம பதில் சொல்லணும் என்றவள் கூறவும், கேளு மயிலு என்றான். உன்னை என்னை விட்டு தள்ளி இருக்க விடாம செய்யறது நானா இல்ல என்னோட உடம்பா என கேட்டாள். அவளின் கேள்வியில் இவன் அவளை தீப்பார்வை பார்த்து வைக்க, கோவப்படாம பதில் சொல்லணும்னு சொன்ன என்று அழுத்தமாய் உரைத்தாள் இவள். என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னோட முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்றவனாய் விறுவிறுவென வெளியே சென்றிருந்தான். அடிவயிற்றில் இருந்து சுறுசுறுவென கோபம் பொங்கி கொண்டு வந்தது அவனுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ என்னை பத்தி, இனி அவ பக்கமே போகக்கூடாது மனதோடு புலம்பி கொண்டவனாய் மருத்துவமனை நோக்கி வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். கனத்த மனதுடன் கல்லூரிக்கு சென்றிருந்தாள் இவள். அன்றைய நாள் முழுவதும் இருவருக்குமே மனம் ஒரு நிலையில் இல்லாமல் வேலையே ஓடவில்லை. மாலை அவள் கல்லூரி விட்டு வெளியே வந்த பொழுது ஈருருளியில் அவளுக்காக வெளியே காத்திருந்தான் இளங்குமரன். அவனை கண்டதும் கண்கள் மின்ன விறுவிறுவென வண்டியின் அருகே சென்றவள் அவன் பின்னோடு அமர்ந்து கொண்டாள். அவள் அமர்ந்ததுமே வண்டியை இயக்கியிருந்தான் இவன். இருவருமே ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. எங்கு செல்கிறோம் என அவளும் கேட்கவில்லை, இவனும் கூறவில்லை. மெல்லிய காற்றின் தழுவலில் மனதின் பாரம் கரைந்து மனம் இறகாய் பறப்பது போன்ற உணர்வில் காலையில் இருந்து இருந்த அழுத்தம் முற்றிலுமாய் நீங்க பெரும் நிம்மதியுடன் இணையரின் அண்மையை சுயித்த வண்ணம் பயணித்திருந்தனர் இருவரும். குமரன் குஞ்சம் கோவிலில் வண்டியை நிறுத்தியதும், தேங்க்ஸ் குமரா என்றவள் அவனுடன் கைகோர்த்தவாறு மகிழ்வுடன் கோவிலுக்குள் சென்றிருந்தாள். சாமி தரிசனம் முடிந்து கோவிலின் வெளியே சுற்றுப்பிரகாரத்தில் மலைப்பாங்கான அமைப்பில் மழையின் காட்சி உடலை தழுவும் யாருமில்லாத தனித்த இடத்தில் அமர்ந்தனர் இருவரும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நாளைக்கு செக்கப்புக்கு போகலாம் என்றான் இளங்குமரன். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை இல்லாமச்சான் என்றவாறு அவனை அவள் நோக்க, அவளை முறைத்தவனாய், நான் சொல்லாம உனக்கு தெரியாதா என கேட்டான். நீ சொல்ல கெஞ்சும் பார்வையுடன் அவள் கேட்க, ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு தன்னை சமன்படுத்தியவனாய், உடம்புல என்ன இருக்கு மயிலு, அது வெறும் சதப்பிண்டம், காதலும் ஆசையுமோட உணர்வு பூர்வமா கலக்கும் போது உருவாகும் உணர்ச்சியில் இணையும் போதுதான் நிறைவு உண்டாகும் மயிலம்மா. இந்த உடம்புங்கிறது நீயும் நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தானே மயிலம்மா. வெறும் உடல் இச்சைக்காக விலகி இருக்க முடியலன்னு சொன்னா அதை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாமே. எனக்கு என்னோட உடல் இச்சையும் கூட என் மனைவியோட இணையும் காதலான தாம்பத்தியத்துல தான் முழுமையடையும் என்றவன். போதுமா விளக்கம் என்று கடுகடுவென கேட்க, கண்களில் கண்ணீருடன் அவனது புறங்கையை பற்றி முத்தமிட்டாள் இவள். கோவிலு என்று இவன் கையை இழுத்து கொள்ள அவனது புஜத்தை பற்றியவளாய் தோளில் சாய்ந்து கொண்டாள். மனசு நிறைஞ்சு கிடக்கலாம் மச்சான். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் தெரியுமா? நேற்று எப்பவும் போல செக்ஸ் பத்தி நான் பாடம் எடுக்கும்போது அதை கேட்ட ஒரு ப்ரொஃபஸர் மேடம் இப்படியாப்பட்ட ஆண்களை இப்ப இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண்களுக்கு மனைவினாலே அவளோட உடலும் கூடலும் தான் மனசுக்கு விரும்புகிற மாதிரி சொல்லிட்டாங்க. காதலோ அன்போ இல்லாத கூடல் அசிங்கம் அருவருப்பு தானே இல்லாமச்சான். இவங்க கிட்ட என்னென்னு பேசி புரிய வைக்கிறதுன்னு விட்டுட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி மனசை தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் நீயும் என்னை விட்டு விலகி இருக்க முடியலன்னு இந்த காரணத்தை சொல்லவும் இப்படி கேட்டுட்டேன் என்றாள். ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்னை நல்லா வச்சு செய்கிறடி நீ. அவளின் தலையில் முட்டியவனாய் சிரித்தான் இவன். ஸோ சாரி இல்லாமச்சான். இப்போ நீ வந்து என்னை கூப்பிடாம இருந்திருந்தாலும் நானே நேராக ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பார்த்து சாரி கேட்டிருப்பேன். இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா என்றவளாய் நிமிர்ந்து அமர்ந்தவள்.
நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் என கேட்டாள். அவன் நேரத்தை கூறவும், ஓகே, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம் மச்சான். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, சரியா? இந்த மனநிலையிலேயே நாளைக்கு போவோம் என்றவளாய் அவனது கரங்களை இறுக பற்றினாள். அவளின் கரங்களை அழுத்தியவனாய், உனக்கு நீயே சொல்லிக்கிறியா என சிரித்தான் இவன். ஆமா, ஒரு மாதிரி படபடப்பா, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு என்றாள் இவள். அவளின் தோளை சுற்றி வளைத்தவனாய் தட்டி கொடுத்தான். தாய் தந்தையரிடம் இதை பற்றி எதுவும் கூறாமலேயே தான் அவளை அழைத்து சென்றான். பரிசோதனையின் முடிவு எதிர்மறையாக வர சட்டென இருவரின் முகமும் சோர்ந்து போனாலும் உடனே தங்களை மீட்டவர்களாய் மருத்துவரிடம் நாள் தள்ளி போனதற்கான காரணத்தை கேட்டு அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள தொடங்கினர். ஒரு வருடம் கருத்தரிப்பிற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு வாழ்வு முறையை மாற்றியமைத்து வாழ்ந்த பிறகே அவளின் வயிறு நிறைத்து இரட்டை சிசுக்கள் வளருவதாய் அந்த நற்செய்தி இவர்களின் செவியை தீண்டி மனதை நிறைத்திருந்தது. உடல்நிலையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாய் பணியிலிருந்து விடுபெடுத்து முழு ஓய்வில் இருந்தால் இளமையில் தியாகராஜனின் அளவற்ற அன்பிலும் அம்பிகாவின் கண்டிப்பான கவனிப்பிலும் குமரனின் காதலான அரவணைப்பிலும் கர்ப்ப காலங்களை இன்பமாய் கடந்திருந்தால் இளமையில் 10 மாதங்கள் கழித்து ஆணும் பெண்ணுமாய் இரட்டையர்களை ஈன்றெடுத்திருந்தால் இளமையில் பெரும் மகிழ்வுடன் அந்த நாளை கொண்டாடி தீர்த்தனர் அக்குடும்பத்தினர். அடுத்த 3 மாதத்தில் குமரன் குன்றம் கோவிலில் முருகனுக்கு முன்பாகவே குழந்தைகள் இருவருக்கும் முத்தமிழ் குமரன், வள்ளிமயில் என பெயரிட்டிருந்தனர். இளமையில் இளங்குமரனின் இரட்டையர்களின் வளர்ச்சியுடன் தாங்களும் வளர்ந்தவர்களாய் இன்பமாய் நகர்ந்தது காலம். 10 வருடங்களுக்கு பிறகு இளங்குமரன் சூப்பர் மார்க்கெட் 2 மாடி கட்டிடமாய் விரிவாக்கம் செய்யப்பெற்று உயரமாய் நின்றிருந்தது. முதல் மாடியில் ஃபேன்சி பொருட்களையும் 2ஆம் மாடியில் ஃபர்னிச்சர் பொருட்களையும் விற்பனைக்கு வைத்திருந்தனர். அந்த பேரங்காடியின் அருகில் அதே போன்று 2 மாடி கட்டடமாய் உயர்ந்து நின்றிருந்தது அம்பிகா மருத்துவமனை. மருத்துவமனையின் வாயிலை கடந்து உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் இளமையில் மருந்தகம் என்ற பெயர் பலகையுடன் மருந்தக கடை இருக்க அதனை பார்த்தவாறு உள்ளே சென்ற நோயாளியான 60 வயது மதிக்கத்தக்க தாத்தாவுடன் வந்திருந்த 13 வயது பேத்தி அங்கு வரவேற்பறையின் சுவற்றில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த அந்த பலகையை பார்த்தால் அம்பிகா மருத்துவமனை என்று எழுதப்பட்டு அதன் கீழே நிறுவனர் டாக்டர் இளங்குமரன் தியாகராஜன் என்றிருக்க அதன் கீழே CEO இளமையில் இளங்குமரன் என்று அந்த பலகையில் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் கீழே வரிசையாக பல்வேறு துறையின் தனித்த மருத்துவ வல்லுநர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு அதன் அருகே வாரத்தின் நாட்களில் அவர்களை சந்திக்க முடியும் என்கின்ற கிழமையும் நேரமும் குறிப்பிடப்பட்டிருந்தன. அந்த தாத்தா வரவேற்பாளினியிடம் சென்று, குமரன் தம்பியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணுமா என கேட்டார். இன்னைக்கு டாக்டர் இளங்குமரன் அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அவரோட காலை அப்பாயின்மெண்ட்டை எல்லாம் இன்னொரு சீனியர் டாக்டரான பிரகாஷை பார்க்க சொல்லியிருக்காரு சார். டாக்டர் பிரகாஷுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன், வெயிட் பண்ணுங்க சார் என்றார் வரவேற்பாளினி. இல்லம்மா, எனக்கு குமரன் தம்பி அப்பாயின்மெண்ட் தான் வேணும். குமரன் கிட்ட 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நல்ல கைராசியான டாக்டர், அவரை தவிர யார்கிட்ட பார்த்தாலும் எனக்கு திருப்தி வராதுமா. அந்த தம்பி எப்போ வருவாங்களோ அந்த நாளுக்கு அப்பாயின்மெண்ட் தாங்க, நான் அப்போ வந்து பார்த்துக்கிறேன் என்றவராய் மறுநாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு பேத்தியின் கையை பிடித்தவாறு வெளியே செல்ல அதே நேரம் இங்கே அந்த கைராசியான டாக்டர் இளங்குமரனோ பள்ளி தலைமை ஆசிரியர் முன்பு பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான். என்னாச்சு வள்ளி பாப்பாவுக்கு? எதுக்கு எனக்கு ஃபோன் செஞ்சு வர சொன்னீங்க மேடம் என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த அறையினுள்ளே நுழைந்தனர் இரட்டையர்களான 10 வயது வள்ளிமயிலும் முத்தமிழ் குமரனும். பிள்ளைகளை கண்டதும் பதட்டத்துடன் அவர்களின் அருகே சென்று அவர்களின் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தவனாய் வள்ளியின் உடலை பார்வையால் ஆராய்ந்தவன் கழுத்திலும் நெற்றியிலும் கை வைத்து பரிசோதித்தவாறு, வள்ளி பாப்பா உடம்புக்கு என்ன என்று கேட்டிருந்தான். காலை 8 மணி அளவில் மகனையும் மகளையும் தியாகராஜனுடன் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தனது கல்லூரி ஆண்டு விழாவிற்காக கிளம்பியிருந்த இளமையிலை 10 மணி அளவில் கல்லூரியில் இறக்கிவிட்டு மருத்துவமனை நோக்கி வந்திருந்த போது இளங்குமரனுக்கு அழைத்த வள்ளியின் தந்தை தானே என கேட்டு அவனை உள்ளே பள்ளிக்கு வருமாறு கூறியிருந்தனர் பள்ளி நிர்வாகத்தார். தனது பெண்ணிற்கு தான் உடல்நிலை ஏதும் சரியில்லையோ என்ற பதட்டத்தில் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேறு மருத்துவரை ஏற்பாடு செய்துவிட்டு இங்கே வந்திருந்தான் இளங்குமரன். உங்க பொண்ணு அடிச்ச பையனுக்கு தான் சார் உடம்புக்கு முடியல, அந்த பையனுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும் என்ற தலைமை ஆசிரியரை நோக்கி திரும்பியவனாய் எழுந்து
எழுந்து நின்றவன், எனது அடிச்சாலா? யாரு? எதுக்கு என கேட்டான். அறையினுள்ளே உள்ளங்கையில் கற்கள் தேய்த்த சிராய்ப்பு காயத்துடன் கண்களில் கண்ணீருடன் வள்ளியின் வயதையொத்த பையன் ஒருவன் வரவும் அவனருகில் அமர்ந்து மருத்துவராய் அந்த பையனை ஆராய்ந்த இளங்குமரன், வள்ளி பாப்பா இங்க வா என அழைத்தான். எதுக்குமா இந்த தம்பியை அடிச்ச என கேட்டுக்கொண்டே அவனது கையில் இருந்த காயத்தை மெல்ல வருடி ஊதிவிட்டான். அவன் என்னை பார்த்து மயில மயில மயிலமான கிண்டல் செஞ்சு பாடினான்பா. அதான் கோபத்துல தள்ளி விட்டுட்டேன்பா. கீழே இருந்த கல்லுல அடிபட்டுருச்சு அவனுக்கு என்றாள். அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கியே என்று மனதோடு பேசியவனாய், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பாட வேண்டிய பாட்டெல்லாம் நீ ஏன் தம்பி ஏன் பொண்ணுக்கிட்ட பாடி இப்படி வாங்கி கட்டிட்டு இருக்க என சிரித்தவாறு கேட்டான். இளங்குமரன் தன்னை அடைத்து விடுவானோ என்ற பயத்தில் நின்றிருந்த அந்த சிறுவனை பார்த்த தலைமை ஆசிரியர், என்ன சார் பேச்சு இது? உங்க பொண்ணை கண்டிக்காம சிவாவையே விசாரிச்சுட்டு இருக்கீங்க என எரிந்து விழுந்தார். தலைமை ஆசிரியரை ஒரு பார்வையை பார்த்தவன் அந்த சிறுவனின் தலையை வருடியவனாய், உன்னோட பேரு சிவாவா தம்பி என கேட்டான். ஆமா அங்கிள், மை நேம் இஸ் சிவகணேசன் என்றான் அவன். நைஸ் நேம் என்றவாறு முறுவளித்த இளங்குமரன், உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா இல்ல என் பொண்ணை பிடிக்குமா என கேட்டான். இல்ல அங்கிள், நேற்று டிவியில இந்த பாட்டு பார்த்தேன்னா இன்னைக்கு வள்ளிய அவளோட ஃப்ரெண்டு மயிலுன்னு கூப்பிடுறத பார்த்ததும் எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துடுச்சு அங்கிள். அதனால நான் பாட்டு பாடிட்டே போனேன்னா ஏண்டா என்னை பார்த்து பாட்டுன்னு அவளா வந்து தள்ளி விட்டுட்டா அங்கிள் என்றான் சிறுவன் சிவகணேசன். பாருங்க சார், ஒன்றும் செய்யாத பையனை தள்ளி விட்டுட்டு நான் தான் தள்ளி விட்டேன்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு எப்படி வந்து சொல்றா பாருங்க சார் உங்க பொண்ணு, குற்றம் சாட்டினார் தலைமை ஆசிரியர். உண்மையை பேசுறவங்க நெஞ்சை நிமித்திக்கிட்டு தான் பேசுவாங்க மேடம். அவன் நான் செய்யலன்னு பொய் சொல்லியிருந்தாதான் தப்பு மேடம் என்றவன். வள்ளி பாப்பா இங்க வா என்று அழைத்தான். அவளுக்காக தான் வாங்கி வைத்திருந்த தேன் மிட்டாயை அவளிடம் கொடுத்து சிவகணேசனிடம் கொடுக்க சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னான். முகத்தை தூக்கி வைத்தவளாய் சாரி என்றவாறு அவனிடம் அவள் தேன் மிட்டாய் கொடுக்க, நானும் சாரி வள்ளிமயிலு என்றவனாய் அதனை வாங்கி உண்டிருந்தான் சிவகணேசன். அவ்வளோதான் மேடம், ப்ராப்ளம் சால்வ்டு என்றவனாய் சிவகணேசன் கையில் தூக்கி கொண்டு அந்த பள்ளியில் இருந்த மரத்தடிக்கு சென்று அமர வைத்தான். முத்து, அப்பா காலில் இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வாப்பா என்று அனுப்பினான். இவள் முகத்தை உரண வைத்து கொண்டு தந்தையை பார்த்திருந்தாள். அவளை கண்டும் காணாதவனை சிவகணேசனிடம் அவனின் தாய் தந்தையரை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் இளங்குமரன். அந்த தலைமை ஆசிரியர் இவர்களின் வகுப்பாசிரியரை அழைத்து இவர்களை கண்காணிக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார். அந்த வகுப்பாசிரியர் பிரேமிடம் நடந்ததை உரைத்த இளங்குமரன் சிவகணேசனின் பெற்றோர்களின் கைபேசி எண்ணை கேட்டு வாங்கி தனது கைபேசியில் சேமித்து கொண்டிருந்த நேரம் முதலுதவி பெட்டியுடன் வந்தான் முத்தமிழ் குமரன். தனது வாகனத்தில் இருந்த முதலுதவி பெட்டியில் இருந்த களிமினை எடுத்து அந்த சிறுவனுக்கு தடவிய இளங்குமரன் கையில் ஊசியை எடுத்த மறுநொடி விறுவிறுவென ஓடியவளாய் முத்தமிழின் பின்னே மறைந்து நின்று கொண்டாள் வள்ளிமயில். அந்த பயம் இருக்கட்டும் என்றவாறு மகளை பார்த்து சிரித்தவனாய் ஊசியை உள்ளே வைத்தவன் தன்னை கண்ணீர் கண்களுடன் பார்த்திருந்த சிவகணேசனை நோக்கி, உனக்கும் ஊசினா பயமா? ஆனா அங்கிள் உனக்கு ஊசி குத்த போறதில்ல என்றவனாய் கைகளை கழுவி விட்டு வந்தவன் மேலும் சில தேன் மிட்டாய்களை கொடுத்து அச்சிறுவனை சமாதானம் செய்தான். அவனின் பெற்றோருக்கு அழைத்து நடந்ததை உரைத்து மன்னிப்பு கோரி அடுத்த 2 நாட்களில் காய்ச்சல் அல்லது இன்ஃபெக்ஷன் போன்று ஏதேனும் அவனுக்கு வந்தால் தனது மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு உரைத்துவிட்டு இணைப்பை துண்டித்தவன் மகனையும் மகளையும் அணைத்து முத்தமிட்டு விட்டு வகுப்புக்கு செல்லுமாறு உரைத்தவன் அந்த வகுப்பாசிரியரிடம் பார்த்து கொள்ளுமாறு உரைத்துவிட்டு கிளம்பினான். அன்றிரவு கல்லூரி விழா தாமதமாக முடிந்திருக்க 9 மணியளவில் மனைவியை கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்த இளங்குமரன் குளித்து முடித்து வந்த மனைவியிடம் பள்ளியில் நடந்தவற்றை உரைத்திருந்தான். முகப்பறையில் தாத்தா பாட்டியுடன் விளையாடி கொண்டிருந்த மகளை அழைத்து தன் முன்னே நிற்க வைத்த இளமையில், என்ன வழி இது? அப்படி என்ன இந்த வயசுல கோபம் உனக்கு? கோபம் வந்தா இப்படி தான் தள்ளிவிடுவியா? அந்த பையனுக்கு எங்கேயாவது பெருசா அடிபட்டிருந்தா என்னவாகி இருக்கும் என்று மகளை திட்டவும், விடுடா மயிலு என தியாகவும், நீ செய்யாததே அவன் பொண்ணு செஞ்சிட்டா என்று குமரனும், சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டா செஞ்சிருப்பா என்று அம்பிகாவும் கூற, நீங்கெல்லாம் கொடுக்கிற செல்லத்துல தான் இவ இப்படி சேட்டை செஞ்சிட்டு இருக்கா என்று கோபத்துடன் உரைத்தவள், அவன் உன் அண்ணன் தானே, அவனால என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நீ மட்டும் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர என்று அவளின் முன் மண்டியிட்டவாறு கேட்டிருந்தாள். முத்தமிழின் காதனில் எதையோ கூறிய
இளங்குமரன். தாயிடம் போகுமாறு அனுப்பி வைத்தான். தாயின் கரத்தை பற்றிய முத்தமிழ். வள்ளி பாப்பா வேணுனே செய்யலமா, இனி பாப்பா அப்படி செய்ய மாட்டா, சொல்லு வள்ளி பாப்பா, இனி அப்படி செய்ய மாட்டதானே என கேட்டிருந்தான். இதுவரை உம்மென்ற முகத்துடன் தாயை பார்த்திருந்த வள்ளிமயில் தமையனின் கேள்வியில் ஆமா ஆமா இனி அப்படி செய்ய மாட்டேமா என்றவளை தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்க்க இளங்குமரன் வாயசைத்து சாரி கேட்குமாறு வள்ளியிடம் செய்கையில் உரைக்க தாயின் கரங்களை பற்றியவளை சாரிம்மா இனி இப்படி செய்ய மாட்டேன் கண்களை சுருக்கியவாறு உரைத்தாள் வள்ளிமயில். கணவனை முறைப்பாய் ஒரு பார்வை பார்த்த இளமையில் மகளையும் மகனையும் அணைத்து முத்தமிட்டவளை சரி 2 பேரும் போய் தூங்குங்க என்று அனுப்பி வைத்தாள். மயிலு பாப்பா குணத்திலையும் சேட்டையிலையும் என் பேத்தி அப்படியே உன்ன மாதிரி, பொறுமையிலும் படிப்பிலையும் என் பேரன் அப்படியே உன் புருஷ மாதிரி என்று சிரித்தார் தியாகராஜன். அந்த முருகன் கிட்ட நான் என்ன கேட்டேனோ அப்படியே கொடுத்திருக்காரு மாமா என்றவாறு சிரித்தாள் அவள். இவர்களை மென் நகையுடன் பார்த்திருந்த அம்பிகா காலேஜ் ஃபங்க்ஷன் முடிய இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, எதுவும் அங்கே சாப்பிட்டியா இல்லை தோசை ஊற்றி தரட்டுமா என கேட்டார். அங்கே சாப்பிட்டேத்த ஆனாலும் வயிறு நிறையல, தோசை தாங்கத்த என்றவள். இன்னைக்கு ஃபங்க்ஷனில் என்னாச்சு தெரியுமா என்றவளை அம்பிகாவுடன் பேசியவரை சமையலறை நோக்கி சென்றாள். ஆரம்பிச்சிட்டாளா, மாமியாரும் மருமகளும் பேச ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்தையே மறந்துடுவாங்களே, நாம் தூங்க போவோம் மனதோடு பேசியவனாய் படுக்கை அறைக்குள் நுழைய தியாகராஜனும் அவரது அறைக்குள் நுழைந்தார். படுக்கை அறையில் பிள்ளைகள் இருவரும் உறங்காது தலையணையை வைத்து விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தவன் அவர்களை கண்டித்தவனை படுக்க சென்று தட்டி கொடுத்தான். இளங்குமரன் அருகில் அவன் மீது கால் போட்டவளை வள்ளிமயில் படுத்திருக்க அவளின் அருகில் படுத்திருந்தான் முத்தமிழ். ஒரு கழித்து படுத்தவாறு இருவரையும் சுற்றி அணைத்தவாறு கையை போட்டு தட்டி கொடுத்து படுத்திருந்தான் இளங்குமரன். கண்கள் லேசாய் சொருகிய வேளையில் அவனது இடையில் ஏற்பட்ட குறுகுறுப்பில் மொழித்தவன் இடையில் இருந்த மனைவியின் கரத்தின் மீது தனது கரத்தை வைத்து அழுத்தியவனை தனது முதுகில் முகத்தை பதித்திருந்தவளை கழுத்தை திருப்பி பார்த்தவன் லேசாய் உடலை திருப்பி மல்லாந்து படுத்தான். அவனின் மார்பில் தலையை வைத்தவளை வயிற்றை சுற்றி கையை போட்டவள் அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளின் முதுகை வருடியவனாய் எதுக்கா இந்த முத்தம் மென்னகையுடன் கேட்டிருந்தான். ஃபார்மசியில ஏதாவது செய்யலாம் இருந்தவளை சைக்காலஜியில் PhD படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினதுக்காக, மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் செய்ய படிக்க வச்சு நிறைய பேருக்கு என்னை உதவ வச்சதுக்காக, இது வரைக்கும் கிளாஸில் மட்டுமே பாடம் எடுத்துகிட்டு இருந்தவளை பெரிய கிரவுண்டு முன்னாடி பேச முடியும்னு நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு பேச வச்சதுக்காக என்று ஒவ்வொன்றுக்கும் அவனது முகத்தில் முத்தம் பதித்தவளாய் அவள் உரைத்திருக்க எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட உழைப்பும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான், நான் ஒன்றுமே செய்யல மயிலம்மா என்றவனாய் அவளின் தலையை வருடினான். நீ இப்படி என் கூட இருக்கிறது தான் என்னோட பலம் இல்லாமச்சான். மேலும் அவனை தன்னுடன் இறுக்கி அணைத்தவளாய் பிள்ளைகளின் மீது கை போட்டு அவர்களின் முதுகை வருடியவள். எனக்கு முத்துவ பார்க்கும் போதெல்லாம் உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கலாமச்சான் என்றாள். எனக்கும் தான் வள்ளியை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல மயிலை பார்த்த மாதிரியே இருக்கும் என்று சிரித்தான் அவன். சரி தம்பி உருன்ற போறான், நீ அந்த பக்கம் போய்படு என்று அவன் கூறவும் எழுந்து நின்றவள் குனிந்து இளங்குமரனின் நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டு விட்டு மறுபக்கம் சென்று படுத்தாள். தனது கையை மனைவி வரை நீட்டி அணைத்தவனாய் ஒரு கழித்து படுத்தவாறு மயிலின் கண்களை அவன் நோக்க அவளும் ஒரு கழித்து படுத்தவாறு அனைவரின் மீதும் கையை சுற்றி போட்டவளாய் அவனை பார்த்தவள். லவ் யூ இல்லாமச்சா என்றிட புன்முறுவலுடன் லவ் யூடா மயிலமா என்றான் அவன். தனது இதயத்திலே இன்றியமையாதவளாய் இணைந்திருந்த இளங்குமரனுடன் அன்பும் அறமும் கூடிய இல்வாழ்வை நன்மக்கட்பேச்சுடன் பெற்று இன்பமாய் வாழ்ந்திருந்தாள் இளமையில். இனி வரும் காலங்களில் இருவரும் இனிய இல்லறத்துடன் இன்புற்று வாழ்ந்திருக்க வாழ்த்தி விடை பெறுவோம் நாமும். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.